இந்த ஒரு சூப்பரான ஈவினிங் டைம்ல ஈவினிங் வித் கிரவுன் அப்படிங்கிற ஒரு மீட்டப்ல உங்க கூட மீட் பண்றதுங்கிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே இந்த மீட் நான் ஜாயின் பண்ணிருக்கேன், இங்க வந்திருக்கேன். என்னோட டிராவல், என்னோட பிஃபோர் லைஃப், ஆஃப்டர் லைஃப் எல்லாமே தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். வெஸ்டேஜ்க்கு அப்புறம் இந்த லைஃப் எப்படி இருக்கு, அன்னைக்கு என் லைஃப் நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஈவினிங் வித் கிரவுன் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல ஒரு மீட்டிங்ல வாரீங்க அப்படின்னா, இதுவரை நீங்க வெஸ்டேஜ் ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுல எல்லாத்துக்கும் ஒரு பினான்சியலா ஒரு நீட் இருந்திருக்கும். எனக்கு பினான்சியலா ஒரு நீட் இருக்கிறனால தான் நம்ம எல்லாருமே ஏதாச்சும் ஒரு இன்கம் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போயிட்டு இருக்கோம். கரெக்டா? அப்ப பினான்சியல் ஒரு நீடுக்காக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திருக்கோம். ஈவன் நானுமே அப்படி ஒரு பினான்சியல் நீடுக்காக தான் எடுத்தேன். பட் நான் டிராவல் ஆகி வந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நிறைய மீட்டிங்ஸ், நிறைய பேரோட இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிஸ் நம்ம கேட்போம். கரெக்டா? ஸோ இந்த மீட்டிங்ஸ் மட்டும் இல்லாம நம்ம லைஃப்ல பர்சனலாவே நம்ம அடுத்தவங்களோட இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி, ஒருத்தவங்களோட சக்சஸ் ஸ்டோரி நம்ம கேட்கும் போது நமக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்கும். அது ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கரெக்டா? ஸோ ஒருத்தவங்களோட இன்ஸ்பயரா அவங்களோட சக்சஸ் ஜேர்னி நம்ம கேட்கும் போது நமக்கு அவ்வளோவா ஒரு மோட்டிவேட் இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம லைஃப்ல ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா? ஈவன் நம்ம இந்த மீட்ஸ் போக, நம்ம ட்ரைனிங்ஸ் எல்லாம் போக, நம்ம பர்சனலா நிறைய பேரோட இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிஸ் பார்த்துப்போம். வேல்யூடா எல்லா ஃபீல்ட்லயும் நிறைய பேர் சக்சஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு மீட் பார்க்கும்போது, இல்ல ஒரு வீடியோஸ் பார்க்கும்போது நமக்கு முடியும் போது சின்னதா ஒரு ஏக்கம் நமக்குள்ள வரும். கரெக்டா? ஸோ நம்மளும் இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நம்மளும் ஏதாச்சும் ஒரு விஷயம் சக்சஸ் பண்ணி நம்மளோட ஜேர்னி நம்ம ஷேர் பண்றது ஒரு 4 பேர் கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். கரெக்டா? ஸோ நம்ம என்னதான் இங்க இன்கம் பண்ணாலும், ஓகேங்களா, இன்கம்லாம் நம்ம லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கோடி கணக்கா இங்க இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது போக இந்த மீட் நீங்க இன்னைக்கு இன்கம்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டில ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நான் ஒரு விஷயம் நான் இங்க ப்ரௌடா சொல்லுவேன். இந்த மீட் முடியும் போது இன்கம்லாம் இல்லப்பா, இன்கம்லாம் விஷயமா, அதை தாண்டி இதே மாதிரி என்னோட ஜேர்னி இன்னைக்கு நான் வந்து ஜீரோவா இருக்கிறேன். ஸோ என்னோட ஜேர்னி இந்த அடுத்த ஒரு வருஷத்துல இல்ல அடுத்த ஒரு 2 வருஷத்துல நானும் இதே மாதிரி என்னோட சக்சஸ் ஜேர்னியை நான் ஷேர் பண்ணும். அதுக்காக நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா யூஸ் பண்ணிப்பேன். என்ன மாதிரி நிறைய பேர் இந்த வேலையில இருக்காங்க. என்னை விட என்னோட கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க, அண்ட் என்னோட ஹாப்பியா இருக்கிறவங்க இருக்காங்க. அண்ட் என்னை மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளா இந்த பிளாட்ஃபார்ம் நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு தாட் இந்த மீட் முடியும் போது நான் வருங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த ஜேர்னியை என்னோட லைஃப் எப்படி இருந்துச்சு, ஸோ நான் எங்க பிறந்தேன், ஸோ என்ன பண்ணிட்டு இருந்தேன் வெஸ்டேஜுக்கு முன்னாடி அண்ட் வெஸ்டேஜுக்கு அப்புறம் இப்ப நான் எப்படி இருக்கேன், அண்ட் நான் முக்கியம் மட்டும் இல்ல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஓகேங்களா, என்னை சுத்தி உள்ளவங்க இன்னைக்கு என் லைஃப் என்னோட மூலமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா என் லைஃப்ல என் கூட அவங்க எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே தான் இந்த மீட்டை நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நான் என்னோட ஸ்கிரீனும் ஷேர் பண்றேன். ஸோ என் கூடவே நெக்ஸ்ட் ஒரு 1 hour உங்களை நான் டிராவல் பண்ணி கூட்டிட்டு போக போறேன். இந்த 1 hour கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைஃப்ல கண்டிப்பா ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்க லைஃப்ல அமைஞ்சிருக்கும். பட் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திருப்பீங்க. அந்த டேர்னிங் பாயிண்ட் இது உங்க டேர்னிங் பாயிண்டே புரியாம நீங்க இருந்திருக்கலாம். பட் இதை இன்னைக்கு நான் ஐ ஹோப் நான் உங்களுக்கு புரிய வைப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையில இருக்கு, இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிய வைப்பேன் நான் நம்புறேன். ஸோ நம்ம உள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த விஷயம் நான் சொன்ன மாதிரி ஈவினிங் வித் கிரவுன், ஓகேங்களா, இங்க ஜாயின் பண்ணிருக்க எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி நானுமே ஒரு கனவோட, ஓகேவா, ஸோ நம்ம எல்லாருமே இருக்கிற மாதிரி இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் வித் ட்ரீம்ஸ். ஈவன் எனக்குமே தான் உள்ள வரும்போது சிஎன்டி மீட் பார்த்து நம்ம ஜாயின் பண்ணும்போது எல்லா இன்கம் பார்க்குறோம், டிராவல் ஃபண்ட், கார் ஃபண்ட் எல்லாமே பார்த்து ஒரு ஆசை கனவோடு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் கரெக்டா அந்த ஜேர்னி. ஆனா அந்த ஜேர்னி இங்க பாக்குற எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போய் சேர எல்லாருக்குமே கரெக்டா போய் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த லைஃப் அந்த சக்சஸ்ங்கிற விஷயம் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. நிறைய பேருக்கு இந்த ட்ரீம்ங்கிறது அந்த ட்ரீமோடய ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் அது விஷயம் இல்ல. அந்த ட்ரீமை நம்ம லைஃப்ல நம்ம ரியாலிட்டி லைஃப்ல நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான எல்லா விஷயமும் நம்ம கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, ஓகேங்களா? சோ அந்த மாதிரி தான் உங்களே மாதிரி இன்னைக்கு உங்களுக்குள்ள என்னென்ன கனவுகள் இருக்கோ, இன்னைக்கு நீங்களும் 1 lakh இன்கம் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதே ஆசை தான் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பட்டிருந்தேன். நீங்க எப்படி ஒரு லெவல் அச்சீவ் பண்ணணும், இந்த மாதிரி கிரவுண்ட் ஆயிட்டு வரணும், இல்ல யூசிடி போகணும், சோ இந்த மாதிரி டிராவல் ஃபண்ட் மூலமா நம்ம நிறைய ட்ரிப்ஸ் போகணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இந்த மாதிரி பல கனவுகளோட இருப்பீங்க, கரெக்ட்? அதே மாதிரி உங்களை மாதிரி உங்களுக்கு என்னென்ன ட்ரீம் இருக்கும், ஓகேங்களா? நானும் வந்து வெல் செட்டில்டான ஃபேமிலி எதுவுமே இல்லை, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் என்னோட ஜர்னியுமே இருந்துச்சு. நான் பிறந்தது எல்லாமே. ஸோ அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு என்னென்ன ட்ரீம்ஸ் இருக்குமோ, நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள், நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அண்ட் நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியும். இதெல்லாம் நம்ம லைஃப்ல எதிர்பார்க்க முடியாது, இதெல்லாம் நடக்காத விஷயம் அப்படிங்கிறது. பட் அப்படி இருந்தும் அந்த ட்ரீம் எல்லாமே இன்னைக்கு என் லைஃப்ல இன்னைக்கு டே டு டே லைஃப்ல அது எல்லாமே எனக்கு நடந்துகிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த எல்லாமே அந்த ட்ரீம் எப்படி எனக்கு வந்து என்னோட லைஃப்ல டே டு டே லைஃப்ல எனக்கு மாறிச்சு. இன்னைக்கு ஒரு லைஃப் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த லைஃப் நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி என் லைஃப் மாறும் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்க்காத விஷயம் இன்னைக்கு என் லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா அது எல்லாமே தான் இங்க நான் ஷேர் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நான் பிறந்தது பாத்தீங்கன்னா 2001. ஸோ டிசம்பர் 21 நான் பிறந்தேன். ஸோ நேட்டிவும் பாத்தீங்கன்னா சேம் இங்க நாகர்கோவில் தான் நான் பிறந்தேன், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ பிறக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டப்பட்ட ஃபேமிலி அப்படிங்கிற எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ரொம்ப என்ன உங்களோட எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும், நம்ம பசங்களா இருக்கட்டும் இல்ல நமக்கு வரக்கூடிய ஜென்ரேஷன் நம்ம எந்த அளவுக்கு பாத்துக்கணும் அப்படிங்கிறது. சோ அந்த மாதிரி நம்ம ட்ரீம் இருக்குல்ல, இந்த கஷ்டமே படக்கூடாது, இவங்க நம்ம எல்லாமே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ட்ரீம் லைஃப், அந்த மாதிரி லைஃப் தான் நான் பிறக்கும்போதே வாழ்ந்தேன். அதுக்கு ரீசன் என்ன பாத்தீங்கன்னா என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாமே தான், ஓகேங்களா? எதுக்கு அந்த விஷயம் சொன்னேன் அப்படின்னா இதான் ஃபேமிலி போட்டோ. ஃபேமிலில
என்னோட அப்பா அம்மா, என்னோட அக்காவுக்கு மேரீடு, அவங்க ஹஸ்பண்ட், அக்காவோட பொண்ணு இருக்காங்க. ஸோ எங்க அப்பாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அப்பா ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி பல வருஷமா ஃபாரின்ல இருக்கக்கூடியவங்க. ஓகே, 30 வருஷத்துக்கு மேல ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் தான் 2001ல பிறந்தேன். எனக்கு முன்னாடியே வந்து 20 வருஷத்துக்கு மேல ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாரின்ல ஒர்க் பண்ணும்போது நம்ம ஃபேமிலில எல்லாருக்குமே ஃபாரின்ல ஒர்க் பண்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மணி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து நமக்கு பயமே இருக்காது. ஏன் அப்படின்னா, இங்க ஒரு நீட் இருக்கு அப்படின்னா நம்ம கேட்டா போதும் அந்த மணிங்கிற விஷயம் வந்து கரெக்ட்டா அந்த டைம்க்கு நமக்கு வந்துரும். ஸோ அந்த ஃபினான்ஸ்ல எந்த ஸ்ட்ரகிளுமே இருக்காது. ஈவன் நான் பிறந்தது கூட இங்கோட சாக்லேட் சாப்பிட்டத விட ஊட்டி சாக்லேட்ஸ் அதெல்லாம் நம்ம இப்பதான் நம்ம புதுசா சாப்பிட மாட்டேன். பட் இதை விட இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ் தான் நான் நிறையவே சாப்பிட்டுருக்கேன். ஓகேங்களா? அண்ட் எல்லாமே ஈவன் எனக்கு என்ன வேணாலும் ஈவன் நான் போடுற ஷூவா இருக்கட்டும் எல்லாமே வந்து இம்போர்ட்டட் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு சேஃப் சொன்னா லைஃப்ல ஓகேவா? கஷ்டமே தெரியாம வளர்ந்துருக்கோம்னு சொன்னா தெரியுமா? ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் தான் என் லைஃப்ல நான் ஸ்டார்ட் அப் பண்ணும்போது இருந்துச்சு. ஓகே, ஒன்ஸ் இப்போ லாஸ்ட் 3-4 இயர்ஸ் முன்னாடி அப்ப இங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மணி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் லைஃப்ல வந்து கொஞ்சம் குளறுபடி ஆக ஆரம்பிச்சு. ஓகேங்களா? எதுக்காக அப்படிங்கிறது எல்லாமே நான் வரும்போது சொல்றேன். ஸோ மற்றபடி பாத்தீங்கன்னா இதான் என்னோட லைஃபா இருந்துச்சு. அண்ட் இது என்னோட ஸ்கூல் லைஃப். ஸோ ஸ்கூல் லைஃப் பொறுத்தவரை அப்படிங்கிற போது இன்னைக்கு நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இவ்வளவு பேர் ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கேன். இன்னைக்கு மந்த்லி 1 லேக் இன்கம் பண்றேன். அப்ப பிறக்கும் போதே வந்து ஸ்பெஷல் டேலண்டோட பிறந்தனா இல்ல வந்து பிறக்கும் போதே வந்து எனக்கு இவ்வளவு ஸ்கில்ஸ் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதான் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எப்படி இன்னைக்கு நம்ம கூட்டத்துல ஒருத்தரா இருக்கோமோ இதே மாதிரி இந்த குரூப் போட்டோ இருக்கிற மாதிரி கூட்டமா இருக்கிறதா நமக்கு செட் ஆகும். ஸோ அந்த மாதிரி விட்டு எங்கேயுமே எக்ஸ்ட்ரா நம்ம வெளியில ப்ரொஜெக்ட் ஆகுறதோ இல்ல அந்த காம்படிஷன்ஸ் இல்ல பிரைசஸ் இது எதுவுமே ரெகக்னேஷன் எதுவுமே லைஃப்ல பார்த்ததே கிடையாது. இது வெஸ்டேஜ்க்கு முன்னாடி வர இந்த ரெகக்னேஷன் அப்படிங்கிறத பார்த்ததே வெஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் இது எல்லாமே நான் லைஃப்ல வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அது எல்லாமே வந்து என் லைஃப்ல கிடைக்க ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி கூட்டத்தில் ஒருத்தர் தான். இப்போ 4 பேர்ட்ட ஏதாச்சும் ஒன்று கேட்கணும்னா கூட நம்மளா முன் போக மாட்டோம். நம்ம கூட யாரும் இருக்காங்களோ அவங்களதான் கேட்டு இதை கேட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி போவோம். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி கூட்டத்துல இருந்த ஒரு பையனா தான் என்னோட ஸ்கூல் லைஃப் ஃபுல்லாவே முடிஞ்சு. ஈவன் இந்த ஸ்கூல் லைஃப் போகும்போது கூட மணிங்கிற விஷயம் எதுவுமே நமக்கு பிரச்சனையே கிடையாது. லைஃப் எல்லாம் எவ்வளவு ஸ்மூத்தா போக முடியும். இன்னைக்கு நம்ம சினிமால எல்லாம் பார்ப்போம். கரெக்டா? ஸோ ஒரு அந்த அரசியல்காரங்க ஒரு பையனா இருக்கட்டும் இல்ல ஒரு வெல் செட்டில்டான பீப்புள்ஸோட பசங்களா இருக்கட்டும் எந்த அளவுக்கு ஒரு லைஃப் வாழ்வாங்க அப்படிங்கிறது தெரியும். கரெக்டா? எல்லாமே ஹாப்பியா அவங்க லைஃப் ஜாலியா போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஈவன் என்னோட ஸ்கூல் லைஃப்மே போச்சு. ஆனா ஸ்கூல் லைஃப்ல அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு போச்சுன்னா இந்த மாதிரி ஃபேன்சி டிஸ் காம்படிஷன்ஸ் இந்த மாதிரி பிரைமரி ஸ்கூல்ல மட்டும்தான் நான் வந்து ஸ்டேஜ் ஏறினது அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுவும் அப்ப சின்ன சின்ன விஷயங்கள். மற்றபடி பெருசா நம்ம கிட்ட இருந்து ஸ்கில்ஸ் இருந்தோ இல்ல வந்து வேற ஏதாச்சும் நான் புதுசா ட்ரை பண்ணி எதுவுமே நம்ம வந்து சக்சஸ் இல்ல பெரிய விஷயம் நம்ம எதுவுமே பார்த்தது இல்ல. ஓகே, ஸோ அப்படிதான் சைல்ட்ஹுட் நம்ம பிரைமரி ஸ்கூல் எல்லாமே போச்சு. அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நான் படிச்சது பாத்தீங்கன்னா கார்மல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கன்னியாகுமரி எல்லாருக்குமே தெரியும். நாகர்கோவில் ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் எனக்கு அமைஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது கண்டிப்பா நான் ஷேர் ஆகணும். ஸோ இந்த ஸ்கூல் பத்தி பேசும்போதே இந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூல் அப்படின்னா இதான். அண்ட் அட்மிஷனும் அவ்வளவு சீக்கிரம் நம்ம எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கூலாகும் இந்த கார்மல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்ற ஸ்கூல். இங்க அட்மிஷன் எடுக்கிறதுக்கே வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பல நாட்கள் பல மாசங்கள் அங்க வெளியில போய் நின்று வெயிட் பண்ணி ஸோ இங்கதான் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்தாங்க ஸ்கூல். ஓகேவா? இந்த ஸ்கூல் லைஃப் போகும்போது கூட ஸ்டார்டிங்ல நமக்கு பெருசா எந்த ஒரு கஷ்டமே தெரியாது. ஒன்ஸ் அக்காவுக்கு மேரேஜ் பாத்தீங்க அப்படின்னா நான் 9th படிக்கும்போது அக்காவுக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ மேரேஜ் ஆகும்போது அப்பா ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் வந்தாங்க. புரிஞ்சுக்கோங்க, நான் 9th படிக்கும்போது. ஸோ 9th 10th அதுக்கு முன்னாடியோட நான் என்ன கேட்டாலுமே எனக்கு லைஃப்ல கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? மணி ரிலேட்டடாவோ எந்த ஹாப்பினஸ்க்கு பஞ்சமே கிடையாது. ஃபுல் ஹாப்பினஸா இருக்கும். ஓகேவா? ஆனா ஒரு விஷயம் வீட்டுல நம்ம கேண்டீன் போறதுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள். ஓகேங்களா? சின்ன சின்ன செலவு கூட வீட்டுல காசு தந்து வளர்க்க மாட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா அப்ப ஃபன்ல இருக்கும்போதெல்லாம் சின்ன வயசுலயே நமக்கு வந்து காசு கொடுத்து வளர்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் இருக்கும். ஸோ அதனால வந்து பெருசா மணிங்கிற விஷயம் பார்த்தது இல்லை. மணி என் கையில இருக்கு அப்படின்னா ஒரு ₹1 ₹2 காயின் அவ்வளவுதான் இருக்குமே தவிர பெருசா மணி வந்து நம்ம கையில வந்து விளையாடி நம்ம பார்த்தது இல்லை. ஓகேவா? பட் அந்த 9th 10th கிராஸ் ஆகும்போது அப்ப இங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல ஸ்கூல் லைஃப்ல என்னோட ஜேர்னி இப்படி இருக்கு அப்படின்னா நான் எனக்கு பாக்கெட் மணி வீட்டுல நான் காசு கேட்டேன் அப்படின்னா ₹5 ₹10 அதுவே வந்து பெருசா இருக்கும். பட் சேம் டைம் ஓகேவா? சேம் டைம் என் கூட படிச்ச என்னோட கிளாஸ்மேட். ஓகேவா? கிளாஸ்மேட் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்ல அவங்க பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஃபினான்சியலா ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்காங்க. பட் அவங்களுக்கு பாக்கெட் மணி அப்படிங்கும் போது டெய்லி ஒரு 100ல இருந்து ₹150 மினிமம் வச்சிருப்பான் பாக்கெட் மணியாவே. ஸோ அவனை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட நான் ஃபினான்சியல் ஃப்ரீயா தான் இருக்கேன். பட் அந்த டைம் வந்து எனக்கு மணி அப்படிங்கிற விஷயம் கையில அதிகமா கிடைக்கல. ஓகேங்களா? கொடுத்து வளர்க்கல. ஸோ ஒன்ஸ் எனக்கு ஃபுல்லாவே அந்த டைம்ல ஸ்கூல் டைம்ல மணிக்கு சின்ன சின்ன கேண்டீன் போறதா இருக்கட்டும் அந்த எங்க கேங்கா இருக்கட்டும் இல்ல எனக்கா இருக்கட்டும் எல்லாமே ஸ்பான்சர் பண்றது அப்படிங்கிறது அந்த ஒரு கேரக்டர் தான் என்னோட லைஃப்ல விஸ்வா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஓகேவா? ஸோ இப்படிதான் ஸ்கூல் லைஃப்லாம் போச்சு. ஒன்ஸ் அந்த 9th 10th ஸோ அந்த 9th 10th முடியும் போதுதான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிற விஷயம் வர ஆரம்பிக்கும். கரெக்டா? நம்ம லைஃப்ல கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கும். அதோட ஃபுல்லாவே வந்து விளையாட்டுத்தனமாவே இருக்கும். அந்த டீனேஜ் 13 14 15 அந்த ஏஜ் டீனேஜ் சொல்லுவோம்ல 13 to 19 இந்த டைம்ல தான் நம்ம வந்து வித்தியாசமா கொஞ்சம் நிறைய விஷயங்கள் யோசிக்க ஆரம்பிப்போம் லைஃப்ல. ஸோ அந்த விஷயங்கள் இந்த டைம் நம்ம பண்ற விஷயம் நம்ம ஃபியூச்சரே டிசைட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல நம்ம ஃபீல் பண்ணிருப்போம். பட் நிறைய இடத்துல நம்ம கத்துருப்போம், நிறைய இடத்துல கேட்டிருப்போம் இந்த மாதிரி விஷயங்கள். உங்க டீனேஜ்ல நீங்க அந்த டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த டீனேஜ் நீங்க எப்படி கரெக்டா யூஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களோட ஃபியூச்சரை டிபெண்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி இந்த 13 to 19 தான் என் லைஃப்லயுமே வந்து
நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிச்சு. மேபி இந்த டீனேஜர் நான் கரெக்டா யூஸ் பண்ணிருக்கனால தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கறத நான் பிலீவ் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 9th 10th என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்பா ரிட்டர்ன் வராங்க. ஸோ இந்த ஃபாரின் ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் என்ன அப்படின்னா, அவங்க அங்க இருக்கிறது வர, ஃபாரின்ல அவங்க ஒர்க் பண்றது வர லைஃப்ல எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. ஈவன் நான் இந்த 8th 10th படிக்கிறது வர, 10th முடிக்கிறது வர இதுவரை கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எதுவுமே அப்ளை பண்ணதில்ல. எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டோம். என்ன ரீசன்ஸ், நம்ம ஸ்காலர்ஷிப் இருக்கட்டும் எதுவுமே பண்ண மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, இன்கம் அப்படிங்கிற விஷயத்துக்கு, மணிங்கிற விஷயத்துக்கு தேவையே இருக்காது. எதுனாலும் ஃபாரின்ல அப்பா இருக்காங்க கொடுத்துருவாங்க. நம்ம எதுக்கு அதுல போய் டைம் வேஸ்ட் பண்ணணும், ஒரு நாள் அங்க வேஸ்ட் பண்ணணும், 2 நாள் அலையணும், இது எல்லாமே இருக்கும் கரெக்டா. இதனாலேயே இந்த ஃபாரின்ல ஒர்க் பண்றவங்களோட மென்டாலிட்டி அப்படின்னா இன்னைக்கும் அப்படிதான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ ஃபீல் பண்ற விஷயம், எதனால எங்க அப்பா ஃபாரின் போனாங்க அப்படிங்கிறது. ஒருவேளை இங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா எங்க அப்பாவோட இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்க முடியும்னு நான் யோசிச்சிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் அவங்க ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் எங்க பேரண்டோட லைஃப்ங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்துச்சு. என்ன பண்ணலாம், இத்தனை வருஷம் இன்கம் ஒரு 30,000 40,000 50,000 ஃபாரின்ல இருந்து இன்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மந்த்லி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கப்புறம் நம்ம லைஃப் என்ன ஆக போகுது, இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் என்ன இருக்கு. ஏன்னா எஜுகேட்டட் கிடையாது. இப்ப நம்ம வந்து படிச்சு முடிச்சுட்டு ஜாபுக்கு போனா கூட ரிட்டர்ன் வந்து இங்க ஏதாச்சும் கம்பெனில வேலை பார்க்கலாம். பட் வந்து அப்பா படிச்சது இல்ல, 8 தான் படிச்சிருக்காங்க. ஸோ அப்ப வந்து அவங்க படிச்சதுக்கும் அங்க வேலை பார்த்தது பாத்தீங்கன்னா ட்ரெஸ் கடையில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப இங்க வந்து என்ன பண்ணலாம், நமக்கு சோர்ஸ் என்ன இருக்கு, இங்க வந்து நம்ம லைஃப் எப்படி மெயின்டைன் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு சொத்து எல்லாம் வச்சிருப்பாங்க. ஃபாரின்ல ஒரு 10 வருஷம் 30 வருஷம் ஒர்க் பண்ணும்போது சொத்து எல்லாம் கண்டிப்பா இருக்கணும் கரெக்டா. ஸோ பட் பேரண்ட்ஸ் பொறுத்தவரை இப்ப நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடியதான் கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எங்க சைட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, என்னோட பேரண்ட்ஸ் சைட். ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஒரு நார்மலான லைஃப்ல அப்பதான் என்ட்ராய் வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அந்த மாதிரி டைம் ரிட்டர்ன் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஓகேவா? அங்க இருந்து ஜாப் எல்லாம் முடிச்சுட்டு இங்க வர போறாங்க. ஆனா வரும்போது இங்க என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஐடியாவே இல்ல. ஈவன் ஒரு 30 வருஷம் ஒர்க் பண்ணிருக்காங்க. இன்னைக்கும் எங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே விஷயம் சொத்துன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து பேசிருக்கிறது இந்த வீடு மட்டும் தான். ஓகேங்களா? இது தவிர எங்கேயுமே வந்து எதுவுமே சேர்த்து எங்க அப்பா ஒருவேளை கமிட்மெண்ட்ஸ் இல்லாம 30 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கு அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே எனக்கு சேவிங்ஸா இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து பண்ணிருக்கணும்னு அவசியமே இல்ல. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட மேபி நான் வந்து ஒரு பெஸ்டான லைஃப்ல மணியோட அருமை தெரியாம நான் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? பட் இந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்பா இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்குள்ளே இருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் தான் வேற வழி இல்லாம நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச போட்டோ மாதிரி வீட்டுக்கு முன்னாடியே சின்னதா ஒரு பலசர கடை மாதிரி மல்லிகை சாதனமா வச்சு சின்னதா கடை வச்சு, அந்த கடை எதுக்கு அப்படின்னா இதுக்கப்புறம் டே டு டே லைஃப் வந்து மெயின்டைன் பண்றது. இதுவரை லைஃப வாழ்ந்துட்டு இருந்தோம் புரிஞ்சுக்கோங்க. நான் 9th 10th படிக்கிறது வர. அண்ட் அந்த 10th அப்புறம் லைஃப் எப்படி போச்சு அப்படின்னா டே டு டே லைஃப மெயின்டைன் பண்ணா போதும். எப்படியாவது நான் படிக்க வச்சு முடிச்சிட்டால் போதும். இந்த லைஃப வந்து நம்ம கடந்து போயிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு மாறிச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு உங்க பேரண்ட்ஸ் இன்னைக்கு ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க பண்ண போறீங்க ஃபாரின்ல தான் நான் என் லைஃப் வேலைக்கு போக போறேன்னு முடிவு பண்ணிருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கும் இந்த ஒரு சிச்சுவேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கு நீங்க இப்பவே பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணலாம், 20 வருஷம் ஒர்க் பண்ணலாம். பட் மறுபடியும் நம்ம ஊருக்கு வரணும், நம்ம ஃபேமிலி கூட இருக்க போறோம். அந்த டைம் நம்ம கையில என்ன இருக்கும், இல்ல என்ன இருக்க போகுது அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. அந்த விஷயம் வரும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு நாள் எதுவுமே தெரியாம நம்ம வளர்ந்துட்டு இருந்தோம். சட்டனா ஒரு விஷயம் இன்கம் அப்படிங்கிற விஷயம் இல்லாத போது எல்லா விஷயத்தையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும் கரெக்டா. சோ அதெல்லாம் பண்ணும்போது முடியாது. ஓகேங்களா? ஈவன் பேரண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கலாம். பட் அந்த டைம்ல என்னோட ஏஜ் ஓகேங்களா, என்னோட ஏஜுக்கு எனக்கு 9th 10th 11th இந்த மாதிரி போகும்போது நமக்கு என்ன ஆகும், பசங்களோட வெளியே போறதா இருக்கட்டும், சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் அப்படிங்கிற விஷயம் தேவைப்படும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி என்ன ரீசன் சொல்லுவாங்க அப்படின்னா, மணி கேட்கும்போது இல்ல சின்ன பையன் வயசுலயே மணி கொடுத்து வரக்கூடாது அப்படிங்கிற ரீசனால கொடுத்து வளர்க்காம இருந்தாங்க. ஒன்ஸ் நம்ம மெச்சூர்ட் ஆகி ஓரளவுக்கு லைஃப் வெளில வரும்போது பசங்களோட வெளியில போகும்போது இந்த பல விஷயங்கள் நம்ம பார்க்க வெளியில போகும்போது அந்த மாதிரி டைம்ல மணிங்கிற விஷயம் இல்ல. ஓகேங்களா? ரொம்ப டைம்ல இரிட்டேட்டா இருக்கும். சரிடா இதுவரை கேட்கும்போது அப்பா ஃபைனல் இருந்தாங்க, இன்கம் இருந்துச்சு, அப்ப சின்ன வயசுல சொல்லி தராம விட்டாங்க. இப்ப நம்ம நீடு இருக்கு, இப்போ கேட்கும்போது மணி இல்ல அப்படிங்கிற ரீசன் சொல்லும்போது அப்பதான் அந்த மணிங்கிற விஷயம் வந்து நமக்கு வந்து தோண ஆரம்பிச்சு. ஸோ இப்ப நம்மளா இப்ப எதா பண்ண முடியுமா, மணிக்கு இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற விஷயம். ஓகேங்களா? அண்ட் அந்த மாதிரி டைம்ல தான் 10th முடிச்சுட்டு நம்ம ஓகே நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடிஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும்போது எனக்கு சிஏ பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசையா இருந்துச்சு. பட் வீட்டுல வந்து அதுக்கு சிஏ வேண்டாம், வேற ஏதாச்சும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி டைம்ல தான் சிஏ இல்லாம வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போலாம், டிப்ளமோ போலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஓகே டிப்ளமோ. அதுக்கு முன்னாடி வரை இன்ஜினியரிங் அப்படிங்கிற விஷயம் வந்து என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? ஒரு விளையாட்டுத்தனமா ஸ்கூல் லைஃப்ல இருந்துட்டோம். ஓகே டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் படிக்க போயாச்சு. சோ அதுமே டிபார்ட்மெண்ட் கூட ஈவன் நான் செலக்ட் பண்ணது இல்ல. ஃபேமிலி செலக்ட் பண்ண விஷயம் தான். ஓகேங்களா? அப்பதான் மெக்கானிக்கல் அப்படின்னா வந்து வேலைக்கு என்னன்னே தெரியாது. யாராச்சும் வந்து என்ன படிக்கிற மெக்கானிக்கல் என்னன்னு கேட்டாங்கன்னா கூட எனக்கு சொல்ல தெரியாது. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடிச்சோ பிடிக்காம போய் சேர்ந்தாச்சு. ஓகேவா? பட் இன்னொரு விஷயம் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சதும் இந்த ஒரு டிப்ளமோ லைஃப் அப்படிங்கறத நான் அடிச்சு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா லைஃப்ல ஒரு விஷயம் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இந்த காலேஜ்ல. ஓகே டிப்ளமோ ஜாயின் பண்ணியாச்சு. சோ ஜாயின் பண்ணி நிறைய பேர் ஓகே படிச்சது பாத்தீங்கன்னா பெட் பாலிடெக்னிக் காலேஜ் வள்ளியூர்ல.
ஸோ அங்க படிக்கும்போது நிறைய பேர் ஏன்டா இன்ஜினியரிங் போனா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா, லைஃப்ல வேற ஏதாச்சும் பார்த்துருக்கலாம், இன்னைக்கு வந்து இன்ஜினியரிங்க்கு ஸ்கோப்பே இல்லை அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் ரிப்பீட்டடா அந்த இடத்துல நான் கேட்டேன். ஓகே, அந்த அந்த வேர்ட்ஸ் வந்து நிறைய கேட்க ஆரம்பிச்சேன். அந்த டைம் நிறைய மீம்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து சோஷியல் மீடியா போனாலே வந்து அந்த இன்ஜினியரிங் நம்ம படிக்கிறோம், இல்ல இன்ஜினியரிங் ஃபீல்டு போறோம் அப்படின்னா அங்க வந்து இன்னைக்கு வேல்யூ இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். கரெக்டா? சோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். லைஃப்ல வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லைஃப்ல கொஞ்சம் நம்ம நார்மலா யோசிக்க விட்டு கொஞ்சம் வெளில இறங்கி யோசிக்க ஆரம்பிச்சதுன்னா இந்த விஷயம் தான். என்ன இவ்வளவு பேர் நெகட்டிவா பேசுறாங்க அப்படிங்கிறது. ஓகேவா, அப்ப நமக்கு அப்புறம் இதுக்கப்புறம் லைஃபே இல்லையா? நம்மளும் இந்த மாதிரி 10,000 15,000 இல்ல 5,000 6,000 ரூபாய்க்கு தான் இன்கம் தான் போக முடியுமா? அந்த லைஃப் தான் நமக்கு கிடைக்குமா? ஒரு வந்து பிலோ மிடில் கிளாஸ் லைஃப் தான் நமக்குள்ள போக முடியுமா? இது இன்ஜினியரிங் முடிச்சு எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு இருக்கும்போது தான் நம்ம ஸ்கூல் காலேஜஸ்ல போகும்போது, ஆனா அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் இன்கம் பண்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்கான வே கொடுப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இன்கம் பண்ணிட்டு இருக்க எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு கண் முன்னாடி காணிப்பாங்க. கரெக்டா? சோ இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் லைஃப்ல அதுக்கு பாசிட்டிவ் அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ்ங்கிற விஷயம் இருக்கும். நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயத்துக்கு பாசிட்டிவ் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஓகேவா, இந்த விஷயம் நான் இன்னைக்கு அங்க யோசிச்சதுனாலதான் மேபி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் கரெக்டா யூஸ் பண்ணியிருப்பேன். அது என்னங்கிறது உங்களுக்கு போக போக புரியும். எதுக்காக சொன்னேன் அப்படின்னா வெளியில நிறைய பேர் இங்க நெகட்டிவா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா அதை மட்டும் தான் வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்ஜினியரிங் படிச்சோம் அப்படின்னா 10,000 தான் வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் இன்கம் பண்றவங்க இருக்காங்க. பட் அந்த மாதிரி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் இன்கம் பண்றவங்க கிட்ட நம்ம போய் கரெக்டான அட்வைஸை கேட்டோம் அப்படின்னா இந்த ஃபீல்ட் இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணிருக்கேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு செலக்ட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு நான் படிச்சு முடிச்சுட்டு இந்த டிகிரி வச்சு நான் எப்படி 1 lakh 2 lakh உங்களை மாதிரி இன்கம் பண்ண முடியும் அப்படிங்கிறது இங்க இன்கம் பண்ணிருக்கக்கூடியவங்க இந்த ஃபீல்ட்ல சக்சஸ் பண்ணவங்களை கேட்டோம் அப்படின்னா நமக்கான வே கரெக்டா கிடைக்கும் அப்படிங்கிறது இங்க நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சோ அப்பதான் நெகட்டிவிட்டி அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்ம மனசை காயப்படுத்தும், நெகட்டிவிட்டியோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது காமனா இங்கதான் நான் ஃபர்ஸ்ட் நெகட்டிவிட்டி அப்படின்னாலே என்னதான் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம் அப்படின்னா லைஃப்ல இதுதான். இன்ஜினியரிங் முடிச்சா படிக்கவே முடியாது, இன்கமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். பட் அந்த ஃபீல்ட முடிச்சுக்கிட்டு இன்னைக்கு இன்கம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். கரெக்டா? அது அவங்க படிச்ச ஃபீல்ட்ல இன்னைக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் நம்ம எதிர்பார்க்காத இன்கம் இன்னைக்கு பண்ண முடியாதுன்னு சொல்றதை விட 2 மடங்கு 3 மடங்கு 10 மடங்கு 20 மடங்கு அதிகமா இன்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் ஓகே நெகட்டிவ்னா கண்டிப்பா பாசிட்டிவ் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். இதே மாதிரிதான் இந்த ஃபீல்ட் நம்ம இன்னைக்கு இருக்கோம். கரெக்டா? இங்க நம்ம பண்ண முடியாது, இங்க நிறைய பேர் வந்து ஃபெயிலா இருக்கலாம், அது எல்லாமே இருக்கலாம். பட் நம்ம இந்த ஃபீல்ட சக்சஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க எத்தனை பேர் சக்சஸ் பண்ணிருக்காங்க கரெக்டா? அவங்கள எக்ஸாம்பிளா வச்சு பாருங்க. அவங்களோட சக்சஸ் ஜேர்னி எடுத்து பாருங்க. அவங்களோட ஜேர்னில இன்னைக்கு சக்சஸ் பண்ண முடியாம எத்தனையோ பேர் வெளியில போயிருக்காங்க. அவங்க பண்ண மிஸ்டேக்க இங்க சக்சஸ் பண்ண பீப்புள்ஸ் எப்படி இங்க ஓவர் கம் பண்ணி வந்திருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சக்சஸ் போகக்கூடிய வே அந்த வேயோட பசில்ஸை நீங்க கரெக்டா பண்ணிக்கலாம். அந்த பசில்ஸை நீங்க கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப் நீங்க எதிர்பார்த்த அந்த ட்ரீம் லைஃப் உங்களோட ஆசை அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்து வந்தீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அண்ட் நம்ம காலேஜோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேங் இருக்கும். கரெக்டா? இதே மாதிரி அந்த காலேஜ்ல நாங்க இருந்த கேங் இதுதான் எங்களோட கேங். ஓகேவா? இந்த கேங் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள வரும்போது எல்லாருமே இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்கட்டும் நம்ம வெஸ்டேஜ் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அந்த சிஎன்டி மீட் பார்த்ததுக்கு அப்புறம் ஓகேடா நம்ம இப்போ பாயிண்ட்ஸ் கொண்டு வரணும், நம்ம வந்து நெக்ஸ்ட் டெவலப் பண்ணணும், சில்வர் போகணும், பிரான்ஸ் போகணும், யூசிடி போகணும், கிரவுண்ட் போகணும். நம்ம கிரவுண்ட் போனா நமக்கு ஒரு 6 பிரான்ஸ் சைட் கொண்டு வரலாம். அந்த 6 பிரான்ஸ் சைட் நமக்கு யாரை கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 5 நேம் நம்ம கைக்குள்ள வரும். கரெக்டா? 5 நேம் நம்ம மனசுல வரும். இல்ல அந்த சிஎன்டி மீட் பார்த்து அன்னைக்கு நைட் நமக்கு தோணிருக்கலாம் ஓகேடா நீங்க மீட் பாக்குறோம், நாளை காலையில நம்ம வந்து ஜாயினிங் போடுறோம், போட்டதுக்கு அப்புறம் இவங்க எல்லாத்தையும் பேசும் 6 லைக் கிரியேட் பண்றோம், அவங்கள பிரான்ச் சைட் அச்சீவ் பண்ண வைக்கிறோம், நம்ம இங்க கிரவுண்ட் ஹைட் அப்படிங்கிற இன்கம் லெவலுக்குள்ள போறோம், 1 lakh இன்கம் போறோம் அப்படிங்கிற ஒரு தாட் ஒரு நினைப்பு எல்லாருக்குமே வரும். கரெக்டா? சோ அதே மாதிரிதான் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என் மைண்டுக்குள்ள வந்த அந்த 5ல இருந்து 7 நேம் இவங்க எல்லாருமே நமக்குள்ள ஜாயின் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொன்னா ஜாயின் பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே பிரான்ச் சைட் அச்சீவ் பண்ணிட்டாங்க. இவங்க ஒரு 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் இன்கம் பண்றாங்க. இவங்க 10,000 ரூபாய் இன்கம் பண்றாங்கன்னா என் இன்கம் நான் 20,000 30,000 ரூபாய் இன்கம் ஆக்க முடியும். இவங்க எல்லாரும் நான் 1 lakh கொண்டு வந்தேன் அப்படின்னா என்னோட இன்கம் 10 lakhs கொண்டு போக முடியும். நான் யோசிச்ச ஒரு விஷயம். அதே மாதிரிதான் எல்லாருக்கிட்டையுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன். இங்க இருக்கிறதுல யாருக்கிட்டையுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுக்காத பர்சன் யாருமே கிடையாது. சோ இங்க இருக்க யாருமே ஓகேவா நம்ம சுத்தி இருக்கும்போது 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேர் தான் இவங்க. இந்த 5 பேர்ல யாருமே அப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்க ரெடியா இல்ல. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இன்கம் ஃபர்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னடா இன்கம் பண்ணிருக்கேன்னு கேட்டா இன்கம் நம்ம சொல்ல முடியாது. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், ஒரு வருஷத்துல 1 lakh இன்கம் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லும்போது யாராவது பிலீவ் பண்ணுவாங்களா? கண்டிப்பா இல்ல. ஈவன் நமக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், நம்மளால முடியுமா அப்படிங்கிறது. கரெக்டா? அந்த மாதிரி இருக்கும்போது நம்மள யார் பிலீவ் பண்ணுவாங்க, யார் நம்ம நம்பி நம்ம கூட ஜாயின் பண்ணுவாங்க. சோ அதே விஷயம் இவங்களும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? சோ அப்போ இந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸ் இந்த மாதிரி யாருமே ஜாயின் பண்ணல அப்படின்னு நினைக்கும் போது ஓகே அப்ப இவ்வளவுதான் அந்த 5 பேரோட இந்த முடிஞ்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம என்னைக்குமே என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளை சுத்தி ஒரு சர்க்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிறோம், ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நம்ம ஃபார்ம் பண்றோம்.
அதை ஃபார்ம் பண்ணிட்டு அந்த சர்க்கிளுக்குள்ளேயே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த சர்க்கிளுக்குள்ள நம்ம கை கெட்டுற தூரத்துல நமக்கு அது இல்ல, நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கல, இல்ல நம்ம எதிர்பார்த்த விஷயம் அந்த கை கெட்டுற அளவுல இல்லைங்கிற பட்சத்தை நம்ம என்ன பண்றோம், இதுக்கு மேல நம்ம எதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நம்ம இங்க நிறைய பேர் கிவ் அப் பண்ணிட்டு போயிருக்காங்க. இல்ல கிவ் அப் பண்றதுக்கு நிறைய பேர் யோசிக்கிட்டு இருக்கலாம். பட் அது விஷயம் இல்ல. நம்ம கையை தாண்டி கொஞ்சம் நீங்க வெளியே எட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கறத விட நிறைய விஷயங்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் பார்த்தனாலதான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இந்த 5 பேர் தான் என்னோட சோர்ஸ். இவங்க தான் நம்ம டெய்லி பேசுறது, டெய்லி இவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்றது. இவங்களே ஜாயின் பண்ணா இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் நான் அன்னைக்கு யோசிச்சு வேற ஏதாவது முடிவு பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு இங்க ஒரு ஸ்பெஷலா இன்னைக்கு நான் இருந்திருக்க மாட்டேன். கரெக்டா? இன்னைக்கு இவ்வளவு பேர் நான் என்னோட ஸ்பீச் கேட்கறீங்க அப்படின்னா அந்த டைம் வந்து அந்த கையை தாண்டி என்னோட சர்க்கிளை தாண்டி நான் வெளியே பார்க்க ஆரம்பிச்சது. ஓகேங்களா? சோ வெளியே பார்க்க ஆரம்பிச்சதோட விளைவு தான் இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறேன். ஓகேவா? சோ இந்த விஷயங்கள் தான். இவங்க யாருமே ஜாயின் பண்ணல. பட் அதுக்கு நான் விடல. நெக்ஸ்ட் யாரை அப்ரோச் பண்ண முடியும், நெக்ஸ்ட் நம்ம எங்க கொண்டு போக முடியும், பிசினஸ்க்கு யார் கரெக்டா இருப்பாங்க அப்படிங்கிறது. நம்ம பிசினஸ் பொறுத்தவரை 2 விதமா நம்ம பீப்புள்ஸ் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒன்னு குட் பீப்புள், ரைட் பீப்புள். இவங்க எல்லாருமே என்னோட குட் பீப்புள்ஸ் தான். சோ நான் சொன்ன எனக்காக என்னெல்லாம் செய்வாங்க. ஓகேவா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ். பட் இவங்க இந்த பிசினஸ் கரெக்டான பீப்புளான்னு கேட்டீங்கன்னா கரெக்டா இருந்திருக்க மாட்டாங்க. அண்ட் ஒன்ஸ் நான் அந்த ஃபீல்ட்ல சக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம், ஓகேவா, நான் என்னோட கார் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட இன்கம் 60,000 70,000 இன்கம் வரும்போது இவங்க திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான்டா. ஏன் என்னை மாதிரி தான் இவங்களும் படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சு முடிச்சுட்டு எல்லாருக்குமே ஃபியூச்சர் பத்தின பயம் இருக்கு. நான் டிப்ளமோ தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள வரும்போது ஏப்ரல் 2020 17ஆம் தேதி நான் ஐடி போட்டு ஜாயின் பண்ணேன். இன்னொரு 4 மாசத்துல இல்ல ஒரு 3 மாசத்துல நமக்கு வந்து முடிய போகுது. லாக்டவுன் டைம் வேற இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம லைஃப் என்னதான் பண்ண போறோம், ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிற மாதிரி ஜாபுக்கு போலாமா ஒரு கொஸ்டின் மார்க்ல போறாங்க டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஓகேங்களா? அந்த மாதிரி டைம்ல எல்லாருமே ஒரு பயத்தோட இருக்கும்போது நான் அன்னைக்கு பினான்சியலா வந்து ஃப்ரீயா இருந்தேன். ஏன் அவங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வேலைக்கு போய் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இன்கம் அன்னைக்கு நான் படிச்சு முடிக்கும் போது டிப்ளமோ முடிக்கும் போது இன்கம் 60,000 ரூபாய். நான் கடைசியா காலேஜ் போகும்போது 60,000 ரூபாய் இன்கம் எடுத்து நான் காலேஜ் போனேன். அந்த மாதிரி போகும்போது இவங்க எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் அப்பவும் கேட்டீங்க அப்படின்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், எவ்வளவு நாள் வருவான் பார்ப்போம் அப்படிங்கறதுனால நிறைய பேர் வந்து இதை அசால்ட்டா விட்டாங்க. யாருமே கரெக்டா சப்போர்ட் கொடுக்கல. இதை பத்தி கேட்கறது கூட ரெடியா இல்ல. இந்த போட்டோல என்னோட ரைட் சைடு, ஓகேங்களா, ரைட் சைடு ஃபர்ஸ்ட்ல இருந்து 2வது இருக்காரு ப்ளூ கலர் பனியன். அவர் நேம் பாத்தீங்கன்னா அப்துல்லா. இன்னைக்கு இங்க இருக்க எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுத்தேன். இந்த அப்துல்லா அப்படிங்கிற கேரக்டர் நீங்க எதுக்கு நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா நம்ம லைஃப்ல அந்த அப்துல்லாங்கிற கேரக்டர் என்னோட லைஃப்ல எல்கேஜி படிக்கும்போது, ஓகேங்களா, ஸ்கூல் லைஃப் எப்ப எனக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அப்ப இருந்து என் கூட டிராவல் பண்ணிட்டு வரோம் லைஃப்ல. இப்ப எந்த அளவுக்கு அது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பர்சனா இருப்பாரு அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. எல்கேஜில இருந்து ஸ்டில் நான் இன்னைக்கு வரை என் லைஃப்ல டிராவல் பண்ணிட்டு வரான். சோ அவனுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுக்கும்போது நான் எடுக்கும்போது, ஓகேங்களா, அவன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் எடுக்கும்போது கூட கண்டுக்கல. ஈவன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுக்கும்போது கூட ஒத்துக்கல. ஓகேங்களா? அதை பெருசா அதை யூஸ் பண்ணிக்க முடியும், இதனால உண்மையிலே லைஃப் மாற போதில்லை, ஒரு மாசம் 60,000 ரூபாய் இன்கம் ஆகிட்டான், இதெல்லாம் இவன் லைஃப் லாங் கொண்டு போக போறானா அப்படிங்கிற ஒரு தாட்லயே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டா எடுத்துக்கல. மேபி அன்னைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டா எடுத்திருந்தான் அப்படின்னா இன்னைக்கு ஈவன் இன்னைக்கு நான் ஈவினிங் டவுன் பேசிட்டு இருக்கேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்ல அவனும் பேசிருக்கலாம். பட் அவன் எடுத்தது நான் எப்ப கார் அச்சீவ் பண்ணணும், ஓகேங்களா, என் லைஃப்ல நான் எப்போ என்னோட லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் காமிச்சணும் ஸ்டேஜ்ல அடுத்த லெவலுக்கு நான் போகும்போது அதை பார்த்துதான் ஓகேடா இன்னைக்கு நம்ம கூட உள்ளவன் நம்ம கூட இவ்வளவு நாள் டிராவல் பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு நம்ம லைஃபை பத்தி ஃபியூச்சரை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அங்க ஒருத்தன் பினான்சியல் ஃப்ரீயா ஆகுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கான். டிஃபரன்ஸ் புரிய ஆரம்பிச்சான். நான் ஜாயின் பண்ண எல்லாருக்கிட்டயுமே இன்னைக்கே ஜாயின் பண்ணுவாங்க, இன்னைக்கே அவங்க பிசினஸ் புரிஞ்சுப்பாங்க, இன்னைக்கே அவங்க பிசினஸ் புரிஞ்சு எடுத்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இன்னைக்கே நம்ம கூட அவங்க டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காதீங்க. நடக்காது. இன்னைக்கு நீங்க அப்ரோச் பண்றீங்களா இந்த ஃபீல்ட்ல நீங்க தொடர்ந்து நின்னீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க அப்ரோச் பண்ண பீப்புள் மேபி அடுத்த மாசமோ உங்களோட குரோத்தை பார்த்து வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரிதான் இன்னைக்கு 10 மாசத்துக்கு அப்புறம் என்னோட குரோத்தை பார்த்து இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் இப்போ எல்கேஜில இருந்து புரிஞ்சுக்கோங்க, எத்தனை வருஷம் புரிஞ்சுக்கோங்க, எல்கேஜில இருந்து கூட டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃப்ரெண்டு 10 மாசத்துக்கு அப்புறம் இந்த இன்கம் கார் அச்சீவ் பண்ணி லைஃப்ல நான் ஒரு பினான்சியல் லைஃப் நோக்கி நான் போயிட்டு இருக்கேங்கிறத உணர்ந்து அப்புறம் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சான். இன்னைக்கும் இந்த ஸ்டேஜ்ல இப்போ சில்வர் டைரக்டர் அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்கான். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு என் கூட ஜாயின் பண்ணி இருந்தால் இன்னைக்கு லைஃப் மாறி இருக்குமா மாறாதா ஃப்ரெண்ட்ஸ்? யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா மாறி இருக்கும். கரெக்டா? இதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அதை நம்ம கரெக்டா எடுத்துக்க மாட்டோம், அதை எடுத்துக்க நம்ம முன்னேற மாட்டோம், யோசிக்கிட்டே இருக்கும் இதனால மாறிடுமா, அவங்க லைஃப் மாறிடுச்சு, மேபி அவங்களுக்கு அது லக்கா இருக்கலாம், இதே ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணா நம்ம லைஃப் மாறுமா அப்படிங்கிற யோசிச்சுக்கிட்டே இருக்கும். பட் அது விஷயம் இல்ல. யாருக்குமே லக் அப்படிங்கிற விஷயம் நமக்கு இங்க ஒர்க் பண்ணாது. லக்குங்கிற விஷயம் இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லைஃப், ஈவன் என் லைஃப்லயுமே லக்குங்கிற விஷயம் இருந்திருக்கு. அந்த லக் அப்படிங்கிற விஷயம் இருக்கனாலதான் இன்னைக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இன்னைக்கு என்னை விட எவ்வளவு பேர் வெளியில கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்காம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னா மேபி நான் ஒரு லக்கி தான் அந்த பேங்க்ல. அது மாதிரி அந்த மீட் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா லக்கி. மீட் வரல இன்னைக்கு என் மீட் நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களுமே லக்கி தான்.
ஸோ இவ்வளவு லக்கியா ஒரு பர்சன் இருந்துட்டு இன்னும் நம்ம லக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேல லக் என்ன கொடுக்கும் நமக்கு? யோசிச்சு பாருங்க. லக் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு நம்ம கிட்ட? எல்லாமே கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கூட ஓவர் ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? சோ கரெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டா யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு யூஸ் பண்ணி இவனுமே சில்வர் டைட்டர் அப்படிங்கிற பொசிஷன்ல வந்துட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அண்ட் லைஃப் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா பெரிய மேஜர் டேர்னிங் பாயிண்ட். ஓகே, இவ்வளவு சொன்னது சின்ன சின்ன விஷயங்கள் லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன யோசிக்க வச்சது ஒரு மெச்சூரிட்டியான பாயிண்ட்ஸ். பட் என் லைஃப மொத்தமா டேர்ன் பண்ணி விட்ட விஷயம் அப்படின்னா இந்த டிப்ளமோ லைஃப்ல வெளியில போறது, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறது. ஓகே, ஏன்னா அந்த டைம் வந்து ஓரளவு மெச்சூர் ஆயிட்டா அடிக்கடி வெளியில போறது இந்த மாதிரிலாம் வரும். வீக்லி ஒன்ஸ் மூவிக்கு போறது எதுனாலுமே ஓகேவா. அந்த மாதிரி டைம்ல கூட மணி அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா பெரிய ரோல் பசங்களோட லைஃப்ல இது பண்ணும். ஒரு டீனேஜ்ல கண்டிப்பா மணிங்கிற விஷயம் கையில் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது கரெக்டா. ஏன்னா இப்ப நான் என்னோட ஜேர்னிங்கிறது ஒரு 19 இயர்ஸ் தான் கரெக்டா. நிறைய பேருக்கு வந்து என்னோட சின்ன விஷயமா இருக்கான்னு தோணும். பட் இதெல்லாமே தான் என் லைஃப் எனக்கு வந்து மாத்தி விட்டு இருக்கு. அந்த மாதிரி மணிங்கிற விஷயம் இருக்கும்போது நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணிருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வெளில கூட இருக்கணும், எங்க கூட்டமே வந்து நான் மேக்ஸிமம் போக மாட்டேன். ஓகேங்களா? அது அப்புறம் அவங்களை ஓப்பனா சொல்ல முடியாது. நம்மளால மணி கொண்டு வர முடியாதா, நீங்க கொண்டு வருவீங்க என்னால கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்ல இல்ல. பட் இருந்தாலும் நமக்கு ஒரு கில்டினஸ் இருக்கும்ல. எவ்வளவு நாள் தான் அவனோட சப்போர்ட் நம்ம போயிட்டு இருக்காது. நம்மளும் நம்ம சைடுல ஏதாச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணணும் அப்படிங்கிற நீட் இருக்கும்ல. அந்த மாதிரி இருக்கும்போது தான் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது வீட்டுல நம்ம பார்ட்டியமா ஜாபுக்கு விடவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு என்ன தேவைப்படுதுன்னா அவங்க ட்ரீம் லைஃப் அவங்க இவனா வேலைக்கு விடணுமா அப்படிங்கிற தாட். நாங்க இருக்கோம், நீ எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு பார்த்துட்டு டைம் தான். ஓகேங்களா? அவங்க விடவே இல்லை. பட் வேற வழி கரெக்டா. நமக்கு ஒரு நீட் எனக்கு 200 ரூபாய் 300 ரூபாய்ங்கிற நீட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த நீடுக்காக வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் போதுதான் எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பண்ற விஷயம் 300 ரூபாய் கிடைக்கும், 250 ரூபாய் கிடைக்கும். 4 வாரம் போனோம் அப்படின்னா நமக்கு அதுவே வந்து நியர்லி 1000 மாசம். இந்த 1000 ரூபீஸ் நமக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்? நெட் போடுறதுக்கு யூஸ் ஆகும், பசங்களோட வெளியில போறதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம லைஃப் வந்து போக ஆரம்பிக்கும். இதே மாதிரி தான் நானும் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் லைஃபும் போயிட்டு இருந்துச்சு. 300 ரூபாய் 400 ரூபாய் வரும், இல்ல ஒரு மாசத்துக்கு 500 ரூபாய் 700 ரூபாய் வரும், இல்ல கூட வரலாம். சோ அந்த மாதிரி அமௌண்ட் எதுக்கு யூஸ் பண்ணிப்பேன்னா நான் சொன்ன மாதிரி நெட் போடுறதுக்காக இருக்கட்டும், இல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். அது தவிர வேற எதுவுமே நம்ம பெருசா பண்ணிட முடியாது. அந்த டைமுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இது மூலமா பெருசா ஏதாச்சும் இருந்தானா கிடையாது. சோ இந்த மாதிரி போகும்போது என் லைஃப்ல அப்துல்லா எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கேரக்டரோ அதே மாதிரி என் லைஃப்ல இன்னொரு முக்கியமான கேரக்டர் என்ன அப்படின்னா ஹக்கீம் அப்படிங்கிற கேரக்டர். ஓகேங்களா? சோ ஹக்கீம்ங்கிற கேரக்டரும் என்னோட 6th இருந்து அவங்க டிராவல் பண்ண ஒரு ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னை பத்தி A to Z எல்லாமே தெரியும். எந்த அளவுக்கு அப்துல்லா தெரியுமோ அந்த அளவுக்கு ஹக்கீம் அப்படிங்கிற ஃப்ரெண்டுக்குமே தெரியும். ஓகேவா? சோ அவன் விஷயம் ஒரு நாள் கேட்டரிங் போயிட்டு வரும்போது ஓகேங்களா அந்த டே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த ரோடுமே அந்த எந்த ரோட்ல நாங்க டிராவல் பண்ணி வந்தோம் அப்படிங்கிறது இன்னைக்கு எனக்கு ஸ்டில் நான் ஞாபகம் இருக்கு. சோ இந்த ஹக்கீம் அப்படிங்கிற கேரக்டர் தான் என்கிட்ட ஒரு விஷயம் அன்னைக்கு பைக்ல வரும்போது சொன்னாரு. மச்சான் இப்படி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு. ஓகேவா? அங்க நம்ம வந்து இன்னைக்கு நம்ம 3 ஜெனரேஷன் அங்க இன்கம் பண்ணக்கூடிய நம்ம லைஃப் மாறக்கூடிய இன்கம் அந்த இண்டஸ்ட்ரியில நம்மளால 3 வருஷத்துல பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம். ஓகேவா? 3 ஜெனரேஷன் அப்படின்னா ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நீங்க போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது காரணம் என்ன? நம்ம பேரண்ட்ஸோட இத்தனை வருஷம் உழைப்பு. கரெக்டா? இன்னைக்கு நம்ம பேரண்ட்ஸ் நினைக்கக்கூடிய விஷயம் நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படணும் அது என் பையன் படக்கூடாதுன்னு நினைச்சு இன்னைக்கு உங்களை எந்த அளவுக்கு அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. இன்னைக்கு உங்க அப்பா ஓரளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அது காரணம் என்ன? அவங்களோட அப்பா உங்க தாத்தா அவங்கள எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சு அவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க. உங்க அப்பாவோட 3 மடங்கு 4 மடங்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டு இன்னைக்கு உங்க அப்பாவை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வந்தாங்க. உங்க அப்பா இன்னைக்கு உங்க ஓரளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்கிட்டாங்க. இப்ப நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளால எவ்வளவு முடியுதோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம பசங்களை எவ்வளவு தூரம் கம்ஃபர்ட் ஜோன்ல கொண்டு போக முடியுமோ கொண்டு போறோம். இன்னைக்கு நீங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் உங்க பேரண்ட்ஸ் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க. கரெக்டா? இல்ல உங்க பேரண்ட்ஸ் இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு நீங்க CBSE ஸ்கூல்ல படிச்சிட்டு இருப்பீங்க, ஹை கிளாஸ் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருப்பீங்க. அப்போ இன்னைக்கு உங்க லைஃப் இந்த அளவுக்கு இருக்குது காரணம் அப்படின்னா 3 ஜெனரேஷன் அங்க ஒர்க் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா? இப்ப நாளைக்கு உங்க ஜெனரேஷன் நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பசங்க நீங்க CBSE போகணும் இல்ல வந்து ஹை கிளாஸா இருக்கணும் அவன் பினான்சியல்ஸ்லயே இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க எத்தனை வருஷம் ஆர்டர் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. அது பாசிபிளான யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இருக்காது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம வெளியில யோசிச்சு பாருங்க. நீங்க படிச்சு முடிச்சுட்டு இல்ல நீங்க இப்போ அந்த வெஸ்டேஜுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க லைஃப் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆக போகுது. இதை வச்சு நம்ம லைஃப நம்ம ஃபேமிலி நமக்கு அப்புறம் எதை நம்ம எங்க கொண்டு போக போறோம்? எதுவுமே கொண்டு போக முடியாது. கரெக்டா? பட் அதே விஷயம் வெளியில நீங்க வருஷமா 10 வருஷம் 20 வருஷம் 30 நீங்க இங்க 3 வருஷம் நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த ஃபீல்ட்ல இந்த நம்ம வெஸ்டேஜ்ல இந்த டைரக்ஷன் ஃபீல்ட்ல நம்ம கரெக்டா போட்டோம் அப்படின்னா நம்ம லைஃபே மாத்த முடியும் அப்படின்னு சொன்னோம். அப்ப எனக்கு தோண விஷயம் இந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா எதுக்கு எல்லாரும் வெளியில போய் கஷ்டப்படணும்?
எல்லாருமே எடுத்து ஜாயின் பண்ணிடலாமே, இன்னைக்கு எல்லாருமே விஷயத்துல ஜாயின் பண்ணிடலாமே, எல்லாருமே 1 லேக் இன்கம் பண்ணிடலாமே, அப்ப அங்க ஈஸியா முடிஞ்சு இங்க வெளியில போய் இத்தனை வருஷம் இத்தனை மாசம் கணக்கா நம்ம கஷ்டப்படணும் தேவையில்லை. கரெக்டா அந்த விஷயம் எனக்கு தோண ஆரம்பிச்சு. அப்ப என்ன பண்ணோம், நம்ம எல்லாருமே இந்த மாதிரி புதுசா ஒரு விஷயம் நமக்கு அதை பார்த்தா நாலேஜே இல்லைங்கிற போது நம்ம என்ன பண்ணோம், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்ட நம்ம கேட்க ஆரம்பிப்போம். கரெக்டா இந்த ஃபீல்டு எப்படி அப்படிங்கிறது, இது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, இது எப்படி நல்லதா கெட்டதா நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லான பீப்புள்ஸ் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அடுத்தவங்க அட்வைஸை கேட்கவே மாட்டாங்க. அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அதை அப்சர்வ் பண்ணிருப்பாங்க. பட் அதை பத்தி இம்ப்ளிமெண்ட் பண்றதோ இல்ல அதை யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க அதை அனலைஸ் பண்ணி அவங்க சொல்றது கரெக்டாக பார்த்து இன்னைக்கு அதை ஸ்டெப் எடுத்தனால இன்னைக்கு இந்த பீப்புள் வேலையில சக்சஸ் பண்ண எல்லாருமே இன்னைக்கு பண்ணிருக்காங்க. மேபி அந்த விஷயம் நான் இந்த இடத்துல நான் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, எனக்கு இந்த விஷயம் நான் கேட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே கேட்போம், ஏன் இவ்வளவு தூரம் கஷ்டப்படணும், நீங்க இப்படி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இந்த இண்டஸ்ட்ரி நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணா நம்ம லைஃப் இன்னைக்கு நான் ஏன் இன்னைக்கு இங்க 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 படிக்க போறேன், நான் ஏதாவது ஃபாரின்ல போய் படிச்சுக்கலாமே. ஓகேவா, சோ அப்ப என் ஃப்ரெண்டு எந்த அளவுக்கு பாசிட்டிவா சொன்னாலும் ஓகே இந்த இண்டஸ்ட்ரி இருக்கு இங்க எந்த அளவுக்கு இன்கம் பண்ண முடியும்னு சொன்னாலும் அதை விட 100 டைம்ஸ் இல்ல 200 டைம்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி பத்தி நெகட்டிவா எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது, சோ இங்க இன்கம் பண்ண முடியாது, நிறைய விஷயங்கள் என்னென்ன நெகட்டிவா பேச முடியாது, நிறைய பேர் ஸ்கேம் பண்ணிருக்காங்க அப்படிங்க எல்லா விஷயமும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், ஐயோ அப்ப அது கஷ்டமோ, அப்ப அவன் சொன்னதான் தப்பு அப்படிங்கிறது. ஓகேவா, மேபி அங்கேயும் நான் இதை அப்படியே அசால்ட்டா விட்டுருந்தேன் அப்படின்னா அங்க இருந்திருக்க மாட்டேன். அங்கே நான் யோசிச்ச விஷயம், ஓகே சரி இவங்க நெகட்டிவா பேசுறாங்க, அவன் பாசிட்டிவா பேசுறான், ஆனா என்ன அப்படிங்கறத செல்ஃபா நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதோட விளைவு தான் நீங்க நான் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி செலக்ட் பண்ணேன். ஓகேவா, சோ நான் செல்ஃபா லேர்ன் பண்ணும்போது இங்க நிறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். எத்தனை பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ண ஸ்டோரிஸ் நான் கேட்டேன். இந்த இண்டஸ்ட்ரியை நீங்க காமன் லாங்குவேஜ் நீங்க தமிழ்ல மட்டும் நம்ம சர்ச் பண்ணிட்டு இருக்கோம், பட் அப்படி பார்க்காதீங்க, காமன் லாங்குவேஜ்ல பாருங்க. மல்டிபிள் லாங்குவேஜ்ல எத்தனை கண்ட்ரீஸ்ல எத்தனை பேரோட லைஃப் எந்த அளவுக்கு மாறிட்டு இருக்கு. இந்தியா இந்த நம்மளுடைய இந்த இண்டஸ்ட்ரியோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எக்ஸாம்பிள் நம்ம யூஎஸ் கம்பேர் பண்றோம். யூஎஸ் கண்ட்ரில டோட்டல் பாப்புலேஷன்ல மோர் தென் 25% பீப்புளுக்கு மேல இந்த இண்டஸ்ட்ரி மூலமா இன்னைக்கு இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இங்க 1% பீப்புள் கூட இன்னும் இந்த இண்டஸ்ட்ரியில இன்கம் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. காரணம் என்ன அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி பத்தின அவேர்னஸ் கரெக்டா ரீச் ஆகல. இன்னைக்கு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு சஜஷன் கேட்கறீங்க, இது பண்ணலாமா, இங்க இன்கம் பண்ண முடியுமான்னு கேட்கறீங்க. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இங்க ஜாயின் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ட்ரை பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல. அந்த ஃப்ரெண்டுக்கு யார் சொல்லியிருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தருக்கு இன்கம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த மாதிரி யாருமே ட்ரை பண்ணாத விஷயம் யாரோ சொன்னதை வச்சு யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட சொல்றாங்க, அதை வச்சு நம்ம டிசைட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் அந்த தப்பு பண்ணாம இருந்தேன். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் என்கிட்ட சொல்லும்போது இங்க இன்கம் பண்ண முடியாது, இந்த ஃபீல்ட் தான் வேஸ்ட், இங்க வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இன்கம் பண்றதுக்கு, இல்ல லக்ல தான் இன்கம் பண்ண முடியும், நிறைய விஷயம் சொல்லும் போது நான் பர்சனலா இந்த இண்டஸ்ட்ரி என்ன, நெட்வொர்க் மார்க்கெட் என்னப்பா அப்படிங்கறது காமனா அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்க நான் பார்த்த விஷயங்கள் தான் என்ன நம்ம யோசிக்கிறதா. ஓகேங்களா, நார்மல் லைஃப் நம்ம போயிட்டு இருக்க விஷயத்த நீ வந்து அதிகமா யோசி அப்படிங்கிற என்ன யோசிக்க வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது லைஃப் இல்ல, நீ வாழ்ந்துட்டு இருக்க லைஃப் இல்ல. இன்னைக்கு நீங்க ஹாப்பியா இருக்க நினைக்கிறீங்களா, இது லைஃப் இல்ல. உன்னை விட நம்மளை விட இன்னைக்கு 10 மடங்கு 100 மடங்கு எத்தனை பேர் ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரி மூலமா. ஆனா அந்த மாதிரி நம்ம லைஃப்ல போனோம் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா யூஸ் பண்ண எல்லாருமே இந்த இண்டஸ்ட்ரியில சக்சஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் சக்சஸ் பண்ண பீப்புள், அவங்க எந்த கம்பெனியும் தெரியாது, யாரும் தெரியாது, ஹிந்தி வீடியோஸும் மலையாள வீடியோஸும் தமிழ் வீடியோஸும் தெரியாது, சும்மா உட்காந்து கேட்க ஆரம்பிச்சேன். நிறைய பேர் சக்சஸ் ஸ்டோரி கேட்கும்போது அங்க நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். சக்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இவ்வளவு விஷயத்தை அவங்க கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணி இன்னைக்கு அவங்க சக்சஸ் பண்ணிருக்காங்க இந்த ஃபீல்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இந்த இண்டஸ்ட்ரி கரெக்டான இண்டஸ்ட்ரி தான், நம்ம கரெக்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை நம்ம நைஃப் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நம்ம நைஃப் இருக்கு, நைஃபை நம்ம 2 விதமா யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு யூசேஜே வேற, அதே நம்ம அதை வந்து தப்பு பண்றதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு யூசேஜே வேற. கரெக்டா, அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா சிக்கல் எங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியில எங்க நம்ம செலக்ட் பண்றது, என்ன கம்பெனி செலக்ட் பண்றது அப்படிங்கிறது தான். ஓகேவா, சோ அந்த மாதிரி இருக்கும்போது இண்டஸ்ட்ரி பத்தி அனலைஸ் பண்ணிட்டேன். ஓகே, இந்த இண்டஸ்ட்ரி நல்ல இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரி மூலமா நம்ம லைஃப் மாறும் அப்படிங்கிற எல்லாமே கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா எந்த கம்பெனில ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது நிறைய கம்பெனிஸ் பார்த்தேன். ஓகேங்களா, சோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஓகே இதுல ஒரு இண்டஸ்ட்ரியில நம்ம கம்பெனி பார்க்கணும் நிறைய கம்பெனி தேடிட்டு இருந்தேன். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற விஷயம் ஓகேவா, அன்னைக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால். ஓகேவா, அந்த ஃபோன் கால்ல வந்து இறைவன் பேசல. ஓகேவா, காட் நம்ம கிட்ட வந்து பேசல, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தர போறேன், இதை நீ கரெக்டா எடுத்து பண்ணு, உனக்கு 1 வருஷம் முடியும் போது நான் வந்து உனக்கு உன் பேங்க் அக்கௌண்ட்ல 1 லட்சம் ரூபாய் மந்த்லி போடுறேன், நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு லைஃப் நீ எப்படினாலும் என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு எனக்கு இறைவன் வந்து என்கிட்ட எதுவுமே சொல்லல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஸ்ரீராம் மூலமா கிடைக்க ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இறைவன் யாருக்குமே வந்து பணத்தையோ இல்லை நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தையோ டேரக்டா கொடுக்க மாட்டார். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அது தர்றதுக்கு ஏதாச்சும் வழிகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு.
அந்த வழியை நீங்க தான் உணரணும், நீங்க தான் புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது ஸ்ரீராம். இன்னைக்கு யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்காரு. அவருமே எனக்கு 2 lakhs மந்த்லி இன்கம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்ப நான் ஜாயின் பண்ணும்போது அவருமே பாத்தீங்கன்னா 5% இருந்த பீப்புள் தான். ஓகேங்களா? 5% அவரும் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஸோ அவர் மூலமா எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வெஸ்டேஜ் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லா நான் பிளான் எல்லாமே கேட்டேன். ஸோ ஃபுல்லாவே ஃபோன் கால் தான். என்ன ரீசன் அப்படின்னா ஜனவரி மாசம் 2020 ஜனவரியோட கான்டாக்ட் கிடைச்சு. ஸோ எல்லாமே பேசிட்டேன். ஸோ பேசிட்டு இங்க கன்னியாகுமரியில சிஎன்டி மீட்டிங் நடக்குது ப்ரோ, நீங்க வந்து ஜாயின் பண்ணலாமா? ஸோ 2 monthsக்கு அப்புறம் அவங்க பிளான் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு மாதிரி வெஸ்டேஜ் இதே கம்பெனி நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி அனலைஸ் பண்ணும்போது ஒரு சில பேர் ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் பண்ணிருக்காங்க. பட் அதை வந்து அவங்க பாதிலே அதை விட்டுட்டு போயிட்டாங்க. அதை சேனை கட் பண்ணிட்டாங்க. டிராவல் பண்ண 3 மாசம் 4 மாசம் ட்ரை பண்ணி விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி பீப்புள்ஸ் ஒரு சில பேர் நான் ரீச் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ரீச் பண்ணும் அவங்க சொன்ன விஷயம், இங்கேயா வெஸ்டேஜா, இங்க இன்கம் பண்ண முடியாது. நான் 3 மாசம் பொருள் வாங்கி பார்த்தேன், என்னால இன்கம் பண்ண முடியல அப்படிங்கிறது. ஓகேவா? நிறைய விஷயம் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. ஸோ இதை பத்தி ஓகே இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நான் பார்த்ததுக்கு அப்புறம் பெருசா அதை பத்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஓகே, இருந்தாலும் ஒரு ஏன்னா நெகட்டிவா கேட்கும்போது நமக்குள்ள தயக்கம் வரும். என்னதான் நம்ம பாசிட்டிவா இருந்தாலும் கண்டிப்பா நெகட்டிவா நமக்குள்ள காதுக்குள்ள குத்தி குத்தி இறக்கும் போது ஒரு இடத்துல நம்மளே ஒரு பேக் ஸ்டெப் வைப்போம். பட் அந்த மாதிரி அந்த ஜனவரி மாசம் ஓகேங்களா, ஜனவரி 2020 ஒரு பேக் ஸ்டெப் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் அவரை கான்டெக்டே பண்றது இல்லை. பட் அவர் என்ன விடல. ஓகேங்களா? வீக்லி ஒன்ஸ்ல 2 weeks ஒன்ஸ் நம்ம அப்பதான் காலேஜ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வருவோம். ஓகேங்களா? முடிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா நம்ம தூங்கலாம் அப்படிங்கிற போகும்போது கரெக்டா போன் அடிப்பார். டெய்லி ஒரு 1 hour இல்லை வீக்லி ஒரு 1 hour ஃபோன் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே புரிய வச்சாரு. ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஓகே ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, ஓகே ப்ரோ ட்ரை பண்ணலாம் ப்ரோ, நான் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்றேன் ப்ரோ. இந்த மாதிரி எந்த அளவுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியா நான் ஒமிட் பண்ண முடியுமோ ஒமிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் லாக்டவுன் அப்படிங்கிற விஷயம் நம்ம வேலையில யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கரெக்டா மார்ச் மாசம் வர ஆரம்பிச்சு. ஸோ அதுவரை நம்ம ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே போயிட்டு இருந்து ரன் ஆயிட்டு இருந்து நார்மல் லைஃப் போயிட்டு இருந்து எப்போ அந்த லாக்டவுன் அப்படிங்கிற விஷயம் வர ஆரம்பிச்சோ டைம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்பவே இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி டைம்ல ஓகேவா வேல்டு ஃபுல்லாவே ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நிறைய பேர் நீங்க செக் நீங்க அந்த லைஃப்ல தான் இருந்திருப்பீங்க நிறைய பேர். ஓகேங்களா? மணி ஹைஸ்ட் இந்த மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபயர் கொடுத்து போயிட்டு இருந்துச்சு. அப்ப எல்லா ஜென்ரேஷனும் எல்லாருமே அந்த சைடு திரும்ப ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? பட் அந்த மாதிரி டைம்ல கூட நான் இன்னைக்கு வர நான் ப்ரௌடா சொல்லுவேன், அந்த மாதிரி எந்த ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸா இருக்கும் எதுவுமே நான் இன்னும் வாட்ச் பண்ணதே இல்லை. அந்த டைம்ல நான் வந்து இந்த மாதிரி இந்த டைம் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பிச்சேன். லைஃப்ல பண்ண ஒரு உறுப்பினரான விஷயம் அப்படின்னா அந்த லாக்டவுனை நான் கரெக்டாக யூஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டில் இருக்கோம், எத்தனை நாள் போகும் நம்ம எதுவும் யாருமே எதிர்பார்க்கல. பட் ஏதோ டைம் ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. இந்த டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது யோசிக்க ஆரம்பிச்சு தான் ஃப்ரெண்ட் மூலமா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே எனக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பத்தி எனக்கு லைஃப்ல யார் இன்ட்ரோ பண்ணி கொடுத்தாலும் ஹக்கீம் அப்படிங்கிற கேரக்டர், அந்த கேரக்டர் என் லைஃப்ல ஒரு மச்சான் இப்படி ஒரு கம்பெனி இருக்குடா ஜாயின் பண்ணலாமா, நான் சொன்னேன்ல அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி தானே இதுவும் அப்படின்னு சொன்னான். ஓகேவா? ஸோ அதை கேட்கும்போது ஈஸியா சொல்ல மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? நம்ம ஒரு ஜாயின் பண்ணும்போது ஒரு 5000 அவங்க பேக்கேஜ் மாதிரி கேட்கறாங்க, அதுக்கு நம்ம ஜாயின் பண்ணணும், வேற நம்ம கீழே 2 பேரும் ஜாயின் பண்ணி விடணும், அவங்க 2 பேர் ஜாயின் பண்ணிடுவாங்க. அப்படி ஈஸியா இருந்துச்சு. ஒரு பைனரி பிளான் எனக்கு கொடுத்தாரு. ஓகேவா? ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது அவர்கிட்ட நான் சொன்ன விஷயம் நானும் இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. எனக்கு ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அவர் வெஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கொடுத்தாரு. அங்க நீ என்ன 5000 ரூபாய் கேட்கறா, அவங்க எதுவுமே கேட்கலடா, உங்க வீட்டு தேவையான பொருள் மட்டும் வேணும் சொல்றாங்க. இங்க 5000 ரூபாய்க்கு எனக்கு என்ன கிடைக்கும்? 5000 ரூபாய்க்கு நான் இப்ப என்ன பண்றது? நம்மளே இன்கம் இல்லாம இருக்க மாட்டா, கையில சோர்ஸ் இல்ல, இன்கம் பண்ணலாம் வரும். அப்படி இருக்கும்போது 5000 ரூபாய் என்ன பண்றது? அங்க என்னதான் தராங்க 5000 ரூபாய் அப்படின்னு கேட்கும்போது அவர் ட்ரெஸ் அந்த மாதிரி சம்திங் அதெல்லாம் இதெல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் அது வேல்யூ அவ்வளவு இருக்காது. பட் அப்படி ஒரு பிளான் கொடுத்தாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ். யாரோ ஒரு நபர் ஓகேங்களா ஸ்ரீராம் அப்படிங்கிற கேரக்டர் ஸோ லைஃப் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அண்ட் சேம் டைம் ஃப்ரெண்ட் ஓகேங்களா நம்ம கூட இருக்கக்கூடிய நபர் ஓகேவா இத்தனை வருஷம் நம்ம கூட நல்லா பண்ண நபர் அவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. யாரை செலக்ட் பண்றது அப்படிங்கிறது ஓகே அண்ட் இது எது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த டைம் என் ஃப்ரெண்ட் பண்ண விஷயம் அவரோட அப்பா எனக்கு கான்கால் எடுத்தார். ஓகேவா? ஸோ கான்கால் எடுத்து என்ன பண்ண நீங்க பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பேசினாங்க. அப்படி பேசும்போது அவர் எனக்கு ஃபுல்லாவே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டார். நம்ம எதெல்லாம் இன்னைக்கு நம்ம பாசிட்டிவா பார்த்துட்டு இருக்கோமோ பாசிட்டிவா இல்ல இன்னைக்கு பாசிட்டிவ் எதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கோ அது எல்லாமே எனக்கு கூட கொஸ்டின் மார்க்கா மாத்தி விட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? என்ன விஷயம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம், இது புது கம்பெனி இன்னைக்கு தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், இல்ல ரீசெண்டா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இங்க நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க தான் டாப் அப் போறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம என்னென்ன மூவில பார்க்காம என்னென்ன நெகட்டிவா இன்னைக்கு சோசியல் மீடியா இந்த ஃபீல்ட பத்தி பார்த்துட்டு இருக்கோமோ அது எல்லாமே எனக்கு அந்த சைடு இருந்து வர ஆரம்பிச்சு. ஓகேங்களா? அது ஒரு சில விஷயங்கள் அந்த ஸ்கில்ல காமிச்சிட்டு ஓகேங்களா இங்க எப்படி மந்த்லி ரீபர்ச்சேஸ் பண்ண முடியும், கம்பெனி 16 வருஷம் ரன் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்க எப்படி சக்சஸ் பண்ண போறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவரு என்ன வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாரு. ஓகேங்களா? ஓகே நானும் இந்த கொஸ்டின்லாம் எனக்குள்ளே இருக்க ஆரம்பிச்சு. ஆஹா அப்ப நம்ம தப்பான முடிவு எடுக்க போயிருப்போமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா கரெக்டான கால் பண்ணார் ஸ்ரீராம் குமார் அப்படிங்கிற கால் பண்ணார். எனக்கு இங்க என்னென்ன நெகட்டிவ் வந்துச்சோ அந்த விஷயத்தை அப்படி நான் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இங்க எப்படி நீங்க சக்சஸ் பண்ண முடியும், இங்க நான் ஜாயின் பண்ணா என் வீட்டு தேவையான பொருளை மட்டும் நான் இங்க வாங்கினேன் அப்படின்னா என் லைஃப் எப்படி மாறும், இங்க எப்படி நான் வந்து மந்த்லி எல்லாருமே அவங்க வீட்டு தேவையான பொருளை வாங்க முடியும், ஓகேங்களா மந்த்லி எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத கேட்க ஆரம்பிச்சேன்.
அண்ட் 16 வருஷம் கம்பெனி ரன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க எப்படி சக்சஸ் பண்ண முடியும்? இத்தனை பேர் இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஓகே. இன்னைக்கு நான் ஜாயின் பண்ணா நான் எப்படி சக்சஸ் பண்ண முடியும்? என்னால பண்ண முடியுமா? எத்தனை பேருக்கு வெஸ்டேஜ் தெரிஞ்சிருக்கேன், நான் எப்படி நீங்க பிசினஸ் ப்ரமோட் பண்றது, எப்படி நான் பண்றது அப்படி எல்லா கொஸ்டினுமே அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? சோ அவர் அந்த டைம் தான் அவரோட அப்ளைன். ஓகேங்களா? சரண் பிரதர். ஸோ இன்னைக்கு டபிள்யூ யூனிவர்சிட்டி அக்கௌண்ட் டைரக்டரா இருக்காங்க தமிழ்நாட்டுல. ஸோ அவரை கூட ஒரு சின்ன பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஓகே. ஸோ அப்போ அவர் சின்ன விஷயம், இன்னைக்கு நீங்க எந்த கம்பெனி பேசுறீங்கன்னு தெரியாது ப்ரோ. ஒரு கம்பெனி புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்க, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, அது நல்ல விஷயம். நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண உங்களோட விஷயம். பட் இன்னைக்கு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி ப்ரூவ் பண்ண போறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறாங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த இண்டஸ்ட்ரியை கொண்டு போக போறாங்க, எல்லாமே அவங்க சொல்றாங்க. ஓகே, பட் லாஸ்ட் ஒரு 16 வருஷமா இதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க பிரதர். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு கம்பெனி எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போகணும், இல்ல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு நிப்பாட்டி இருக்காங்க. இன்னைக்கு இந்தியா நம்பர் 1 கம்பெனியா இருக்காங்க, வேல்யூவோட 36 பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இது வந்து லக்ல வந்த விஷயம் இல்ல, கரெக்டா எல்லாம் பிளான் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப இவ்வளவு விஷயம் ப்ரூவ் பண்ணிருக்காங்க கம்பெனி. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? அண்ட் பர்ச்சேஸும் மாசம் சோ நம்ம ட்ரெஸ் வாங்குறோம், இல்ல எது வாங்குறோம், என்ன பொருளா இருக்கட்டும், சோ எதுவா நம்ம டெய்லி வாங்குவோமா, இல்ல மந்த்லி ஒன்ஸ் வாங்குறோமா, இல்ல ஏதாச்சும் நம்ம தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம் மட்டும் தான் வாங்குவோம். பட் வெஸ்டேஜ்ல நம்ம கொடுக்குற பொருள் என்ன பொருள் இருக்காங்க? எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ். ஈவன் இந்த லாக்டவுன்ல இருக்கும்போது நம்ம வேர்ல்டு ஃபுல்லாவே லாக்டவுன்ல இருந்தோம் கரெக்டா. ஆனா நம்ம எல்லாருமே எதுக்காக போய் நின்றுட்டு இருந்தோம் லைன்ல? எப்படா கடை திறப்பாங்க, ஒரு 2 மணி நேரம் அவங்க திறக்க மாட்டாங்களா அப்படின்னு எதுக்காக போய் நின்னோம்? இந்த மாதிரி கிராசரி ஐட்டம்ஸும் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்க்காக தான் போய் நின்னோம் கரெக்டா. ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, உலகம் அழிஞ்சா மட்டுமே வெஸ்டேஜ் அப்படிங்கிற பிசினஸ் படுக்கும். ஏன்? அப்பதான் பீப்புள்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது. எப்போ ஒரு மனுஷன் காலையில எழுந்து பல் தேய்க்கிறானோ, எப்போ அவன் பல் தேய்க்கிறத நிப்பாட்டுறானோ, எப்போ குளிக்கிறத நிப்பாட்டுறானோ, அன்னைக்கு இந்த பிசினஸ் ஸ்டாப் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஸ்டாப் பண்ண மாட்டாங்கன்னு தெரியுதா? நாளைக்கு இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, இன்னைக்கு நைட் இப்ப நான் பேசுற இடத்து டைம்ல ஒரு குழந்தை பிறக்குது, இந்த குழந்தையும் நாளைக்கு பல் தேய்க்குது அப்படின்னா, பல் வளர்ந்து வரும்போது பல் தேய்க்குது, குளிக்குது அப்படின்னா, அப்ப இந்த பிசினஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த பிசினஸ் நடந்துட்டு தான் இருக்கும். எப்ப அதெல்லாம் மாறுதோ, எப்ப அவங்க எல்லாம் குளிக்காம பல் தேய்க்காம எப்ப நம்ம போறோமோ அப்பதான் பிசினஸ் ஸ்டாப் ஆகும். அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம். ஓகேங்களா? அந்த அந்த கிளாரிட்டி எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ அப்போ ஓரளவுக்கு எனக்கு புரிய ஆரம்பிச்சு. ஓகே, இங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ இவங்க சக்சஸ் பண்ணி காமிச்சிட்டாங்க. இன்னைக்குமே நம்ம சக்சஸ் பண்ண அவங்க ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட சக்சஸ், நம்ம லைஃப் நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சக்சஸ் பண்ண போறேன்னு சொல்றாங்களோ விட சக்சஸ் பண்ணவங்களை பார்த்து ஃபாலோ பண்ணாங்க. அவங்க என்னென்ன தப்புகள் பண்ணியிருப்பாங்க, அவங்க சக்சஸ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்களோ, அவங்களுடைய எல்லாமே நம்ம ஜியான், உங்க ஆடியோ கேட்கல. உங்க நெட் ப்ராப்ளமா இருக்கு. ஆடியோ கேட்கல, வீடியோ மூவ் ஆகல. ஜியான், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது. நான் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குது. எதுல கட்டாச்சு? இப்ப நீங்க பேசும்போது தான், ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ். ஓகே, நான் அகைன் ஷேர் பண்றேன். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா? ரைட், வருது. ஓகே சாரி. ஓகே, சோ அந்த கான்கால்க்கு அப்புறம் ஒரு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, நம்ம லைஃப்ல வந்து ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயம் தான். கேட்கும்போது கூட காமெடியா இருக்கலாம், பட் அது என் லைஃப்ல நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்க நம்ம வந்து லைஃப் மாறுதோ இல்லையா ரெண்டா விஷயம், பட் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற சொல்லி ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஓகே. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ஓகேவா, நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சேம் டைம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என் ஃப்ரெண்டு மூலமா வேற ஒரு கம்பெனி கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்க ஒரு விஷயம் நோட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்க கேங் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது எல்லாருமே சேர்ந்து இருப்போம் கரெக்டா. அந்த மாதிரி இருக்கும்போது 4 பேர் 5 பேர் ஒரு வேயை பார்த்து போயிட்டு இருக்காங்க, நான் இன்னொரு வழியில போயிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அவங்க போகும்போது நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து பேசிட்டு இருப்போம். அப்போ அவங்க எல்லாருமே கேங்கா பேசிட்டு இருப்பாங்க, நான் தனியா நிற்பேன். ஏன்? அவங்க பிசினஸ் அவங்க கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்களோட 1 மாசம் முடியும் போது, அவங்க ஃபர்ஸ்ட் மந்த் முடியும் போது 3000 ரூபாய் அவங்க இன்கம், அவங்க 5000 ரூபாய் போட்டு புள்ள போனாங்க அப்படின்னா 3000 ரூபாய் எடுத்திருந்தாங்க. அப்போ நான் 1 மாசம் முடியும் போது 77 ரூபாய் என் கையில இருந்துச்சு. செகண்ட் மாசம் அவங்களோட இன்கம் 7000 ரூபாயா மாறிச்சு, என்னோட இன்கம் 600 ரூபாயா மாறிச்சு. ஓகேவா? இந்த இடத்துல நான் யோசிச்ச விஷயம், ஏன்னா நம்ம சுத்தி 4 பேர், ஓகேங்களா, 5 பேர் இருக்கோம் அப்படின்னா 4 பேர் வளர்ந்துகிட்டே இருக்காங்க. நான் வேற ஒரு வழியில போறேன்டான்னு சொல்லி நான் முடிவெடுத்து வந்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என் கண்மடி அவங்களோட இன்கம் வளர்ந்துகிட்டே இருக்கு, ஆனா நான் எனக்கு வளரவே இல்லை. ஓகே, நமக்கு தெரியும் இங்க நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா இன்கம் பண்ணலாம் அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் நம்ம சுத்தி இருக்கும்போது நான் யோசிச்ச விஷயம், ஆஹா லைஃப்ல ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம்டா, ஒரு தப்பான முடிவு லைஃப்ல எடுத்துட்டோம் அப்படிங்கிற விஷயம் அன்னைக்கு அந்த ஒரு நிமிஷம் எனக்கு தோண ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
ஒருவேளை மேபி நான் அவங்க கூட பேருந்தேன் அப்படின்னா நானும் இன்னைக்கு 3000 ரூபாய் 7000 ரூபாய் மந்த்லி இன்கம் பண்ணிருக்காமோ அப்படிங்கிற தோணுச்சு எனக்குமே. ஓகேங்களா? பட் இருந்தாலும் இங்க இருந்தா ஒரு விஷயம் ஆழமா புரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை வருஷம் இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க, ஜாயின் பண்ணி 3 மாசம் தான் ஆயிருக்கு, இன்னும் 1 வருஷம் ட்ரை பண்ண அப்படிங்கிறது. ஓகேங்களா? அண்ட் இந்த மாதிரி டைம்ல இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது கூட ஃபேமிலிலையும் நீ எதுக்கு இது பண்ற அப்படிங்கிற டாக்ஸ் நம்ம வீட்டுக்குள்ள ஃபேமிலியை கேதர் ஆகும் போது கூட இந்த டாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்பதான் நம்ம ஒரு மைண்ட் வந்து எனக்கே டபுள் மைண்டா ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது பண்ணலாமா, இதுக்கப்புறம் நம்ம இங்க சக்சஸ் பண்ண முடியுமா, இல்ல தப்பான இடத்துல இருக்கோமா அப்படிங்கிறது. அந்த மாதிரி டைம் கூட வீட்டுல ஏதோ ஒரு விஷயத்துல பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கும் அந்த மொமெண்ட் எனக்கு லைஃப்ல வந்து ஞாபகம் இருக்கு. ஒரு டைம்ல பேசிட்டு இருக்கோம், நான் அந்த விஷயம் சொல்றேன். என்னோட இன்கம் 600 ரூபாய் 620 ரூபாய் வரும்போது செகண்ட் மந்த் இன்கம் வரும்போது இந்த ஃபீல்ட்ல நான் 1 lakh மந்த்லி இன்கம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? சொல்லும்போது எல்லாருமே சிரிச்சாங்க. 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது. ஏன்னா இன்கம் என்னோட ஃபேமிலி தவிர யாருமே 1 லட்சம் ரூபாய் மாசம் இன்கம் பார்த்தது இல்லை. அதிகபட்ச இன்கம்னா 50,000 60,000 தான். 60,000 என் ஃபேமிலி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் தான். 50,000 ரூபாங்கிறத இன்கம் எங்க ஃபேமிலி இன்னைக்கு இன்கம் பண்ணிட்டு இருக்காரு, அதிகமா இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட 2 times தான் என் ஏஜ் என்ன 19 வயசுல. ஓகே, 1 லட்சம் ரூபாய் இன்கம் பண்ணு சொல்லும் போது லாட்டா தான் தெரிஞ்சுதான் உங்களுக்கு. ஓகேங்களா? இவன் நான் எதுக்காக அந்த வேர்ட் யூஸ் பண்ணேங்கிறது எனக்குமே தெரியல, எந்த ஒரு எதுல சொன்னேங்கிறது தெரியல. பட் என் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சு, இந்த ஃபீல்ட்ல இன்னைக்கு விஷயம் நானும் 1 லட்சம் ரூபாய் இன்கம் பண்றேன் அப்படிங்கிறது. ஏதோ சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் தான் இதை நீ எதை வச்சு சொன்னேன், எப்படி 1 லட்சம் ரூபாய் இன்கம் பண்ண முடியும்? இன்னைக்கு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் இன்கம் பண்ணிட்டு இருக்கோம் 1 லட்சம் ரூபாய் எடுக்கிறதுக்கு. இல்ல 600 ரூபாய் இருக்கு. இது எப்போ 1000 மாறும், எப்போ இது 10,000 மாறும், எப்போ 50 மாறும், 1 லட்சமா மாறும், இது பாசிபிளா அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் மைண்டுக்குள்ள போயிட்டே இருந்து. பட் இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஓகேங்களா மனசுல ஒரு விஷயம் என்னோட மைண்ட் செட் ஓகேங்களா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இந்த விஷயத்த பண்ண ஆரம்பிட்டா கொடுத்துட்டே இருவோம், பெஸ்ட் மட்டும் கொடுத்துட்டே அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு தாட், அந்த மைண்ட் செட் கரெக்டா இருந்துச்சு எனக்கு. ஓகேங்களா? அதுல உண்மையிலே நான் ரொம்ப லக்கி தான். இந்த மைண்ட் டைவர்ட் ஆகாம அந்த சைடு குதிக்காம இருந்தது. ஓகேங்களா? அந்த ஸ்ட்ராங்கா அந்த விஷயம் அடுத்தடுத்த மாசங்களோட இன்கம் 20,000 ஆச்சு, 60,000 ஆச்சு, 90,000 ஆச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி டைம்ல அவங்க நான் எட்டி பார்த்தேன். ஓகேங்களா? இருக்காங்களா அப்படிங்கிறது அவங்க ஆளே கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா? இன்னைக்கு என்னோட இன்கம் ஆவரேஜா நான் இந்த ஃபீல்ட்ல இவ்வளவு இன்கம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவங்க யாருமே இல்ல. இன்னைக்கும் அகைன் அவங்க லைஃப் எங்க போச்சு, மறுபடியும் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ, எங்க அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே கேட்டரிங், அதே 300 ரூபாய் இன்கம் வார இன்கம் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பட் என் லைஃப் இல்ல. இன்னைக்கு இந்த எடுத்த ஃபீல்ட் அன்னைக்கு எடுத்த ஒரு முடிவு இன்னைக்கு அவங்க கம்பேர் பண்ணும்போது எங்கேயோ போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? உங்களை சுத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்களை கொடுக்கலாம். பட் நீங்க உங்களோட முடிவுல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. நீங்க இருக்கிற இடத்த நீங்க எந்த அளவு புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது. ஜாயின் பண்ணும்போது நம்ம எல்லாருமே அனலைஸ் பண்ணி தான் ஜாயின் பண்ணிருப்போம். அப்படி இல்லையா? இன்னைக்கு அனலைஸ் பண்ணுங்க, எங்க சக்சஸ் ரேட் எங்க இருக்கு, இங்க எத்தனை பேர் லைஃப் மாதிரி இருக்குன்னு பாருங்க. கரெக்டான இடத்த நீங்க இருக்கீங்களாங்கிறத நீங்க உங்களுக்கு அனலைஸ் பண்ணுங்க. நீங்க கரெக்டா இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுட்டா யாரும் எதுவுமே பார்க்காதீங்க, வெளி உலகத்தை எதுவுமே பார்க்காதீங்க. இங்க உங்களோட இன்புட்டை மட்டும் கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்குமே என்ன சக்சஸ் உங்களுக்குமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் 4 மந்த் இன்கம் நான் ஷேர் பண்ணிருக்கேன். முதல் மாசம் இன்கம் நான் சொன்ன மாதிரி 77 ரூபாய் ஸ்டார்ட் பண்ண இன்கம். ஓகேங்களா? செகண்ட் மாசம் 692 ரூபாய் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு. ஆனா ஓகேவா, என்ன ப்ரோ உங்களுக்கு இன்கம் அழகா வந்துட்டு இருக்கேன், நானும் 4 மாசமா பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, எனக்கு வந்து இன்னும் க்ரோத் வரலையே ப்ரோ, என்னோட இன்கம் 600 ரூபாயே தானே இருக்கு, 27 ரூபாய் மாறலையே ப்ரோ, நான் 6 மாசம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 3ஆம் மாசம் இன்கமே இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த வெஸ்டேஜ் ஜேர்னில இந்த 22 மாசம் நான் பார்த்த வரேன். ஓகேங்களா? க்ரோத் ஒவ்வொருத்தவங்களோட க்ரோத் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நான் சொல்லிடுறேன். ஒரு செட் ஆஃப் பீப்புளோட க்ரோத் என்ன மாதிரி இருக்கும், ஸ்டார்டிங்ல நீங்க எடுத்ததுல இருந்து நீங்க நினைச்சதெல்லாம் க்ரோத் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ நீங்க உங்களோட இன்கம் வந்து கிராஜுவலா க்ரோத் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சடன் பாயிண்ட் வரும், அந்த பாயிண்ட்ல கண்டிப்பா உங்களோட க்ரோத் டிப் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா நம்ம எல்லாருமே பிகினர்ஸ். இந்த ஃபீல்டை பொறுத்தவரை பிகினர்ஸ் 6 மாசமா 1 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். இந்த ஃபீல்டை நம்ம கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு, செல்ஃபா டெவலப் பண்ண விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம கத்துக்க வேண்டியது, கத்துக்கிறதுக்காக யூனிவர்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். ஓகேங்களா? அந்த விஷயம் நம்ம பாஸ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட ஃபர்ஸ்ட் 4 months 5 months இன்கம் 60 70 90 90 போயிட்டே இருந்துச்சு. பட் சடனா ஒரு ட்ரிப். ஓகேங்களா? நான் ஏப்ரல் ஜாயின் பண்ணேன், டிசம்பர் வரை இன்கம் வேற லெவல்ல போயிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஜனவரி வரும்போது இன்கம் டிப் ஆக ஆரம்பிச்சு. ஓகேங்களா? அப்போ நிறைய பேர் நான் இன்கம் க்ரோ ஆகும்போது ஓகேங்களா, இன்கம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எக்கச்சக்க பேர் நம்ம நெகட்டிவா பேசுறாங்க, எல்லாமே பேசுவாங்க. ஓகேங்களா? என்னென்ன பேசுறாங்கன்னு சொன்னேன் அப்படின்னா அதுவே நம்ம ஒரு மீட் நம்ம போடலாம். ஓகேங்களா? நான் பேஸ் பண்ண நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அவ்வளவு விஷயங்கள் பேசின பீப்புள்ஸ் என்னோட இன்கம் எப்போ க்ரோ ஆக ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? அந்த மாதிரி க்ரோ ஆக ஆரம்பிக்கும் போது யாரையுமே காணும். ஓகேங்களா? சுத்தி நான் மட்டும் தான் நிக்கிறேன் இந்த இடத்துல, இந்த ஃபீல்ட்ல நான் மட்டும் தான் நிக்கிறேன், என்ன சுத்தி யாருமே இல்லை, எல்லாருமே கைத்தட்டுக்கு வந்துட்டாங்க, யாருமே இல்லை. பட் அகைன் என்னோட இன்கம் எப்ப டிப் ஆக ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? அகைன் அந்த பீப்புள்ஸ் வந்தாங்க. சொன்னேன்ல, அவ்வளவுதான், 6 மாசம் இன்கம் எடுத்தா முடிஞ்சு. இதே மாதிரி தான் எல்லாருமே இந்த ஃபீல்ட்ல பண்ண முடியாது. ஈவன் நான் அந்த 60,000 ரூபாய் இன்கம் எடுக்கும்போது காலேஜ் போயிருந்தேன், என்னோட டிப்ளமோ காலேஜ் தான். ஸோ அப்படி போகும்போது அங்க என்னோட ஃப்ரெண்ட் ஓகேங்களா இன்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது 60,000 ரூபாய் வச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சொல்லும்போது அவர் சொன்ன விஷயம் இதே மாதிரி தான் எங்க ஊர்ல ஒரு வருஷம் முன்னாடி சுத்திட்டு இருந்தாங்க. ஒரு 10 பேர் போட்டு டையெல்லாம் போட்டு சுத்துவாங்க. ஆனா இன்னைக்கு 1 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஆள் எங்க போனாலே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு, ஏன்னா அப்பதான் டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்சினார், அந்த வேலை எனக்கு மனசு ரொம்ப இருந்துச்சு. 1 வருஷமா, இந்த 1 வருஷம் நான் நின்று காணிக்கிறேன், 1 வருஷத்துல அவங்க காணாம போனாங்க,
ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் அந்த ஃபீல்ட்ல நிக்கிறேன்டா அப்படிங்கிறத உனக்கு காமிக்கணும் அப்படிங்கிறத மனசுக்குள்ள நான் எடுத்த டிசிஷன். ஓகேங்களா, நான் ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னா அதை யார்ட்டையுமே ஷேர் பண்ண மாட்டேன். அதை பண்ணிட்டு தான் நம்ம காமிக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாட்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி அப்ப எடுத்தேன். ஸோ அதே மாதிரி ஒரு வருஷம் முடியும் போது அந்த இடத்துல ஃபீல்ட்ல நின்று காமிச்சேன். ஓகேங்களா, அது நின்று எந்த அளவுக்கு காமிச்சேங்கிறத நான் வரும்போது நான் சொல்றேன். ஓகேவா, அந்த மாதிரி டவுன்ஸ் ஆகும்போது நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நான் இங்க பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இங்க நான் பேசுறேன்ல, இதுக்காக நான் ஏதாவது டியூஷன் போறேன் இல்ல, கரெக்டா இதுக்காக ஸ்பெஷல் கிளாஸ் போறேன் இல்ல, எனக்கு கம்பெனி ஏதாவது சொல்லி தராங்களா இல்ல, இதெல்லாம் எப்படி நான் பேச வந்தேன் இல்ல, இந்த அளவுக்கு நான் வந்து ரூம் ஆயிருக்கேன், இந்த அளவுக்கு நான் டெவலப் ஆயிருக்கேன் அப்படின்னா காரணம் என்ன, பர்சனல் டெவலப்மெண்ட்ஸ் இங்க நடந்திருக்கு. எப்படி நடந்துச்சு, எல்லாமே வந்து பை பிராக்டிஸ் தான். கரெக்டா, ஜாயின் பண்ண டைம்ல நமக்கு ஒரு growth வருது அப்படின்னா வரும். ஓகேங்களா, பட் ஒரு இடத்துல டிப் ஆகுதுன்னா நம்ம அந்த இடத்துல ஏதோ லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லையா, இவ்வளவு நம்ம பண்ண விஷயத்தை ஏதாவது தப்பு பண்ணிட்டோம், அதோட இம்பாக்ட் தான் இப்ப காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அந்த இம்பாக்ட் என்னன்னு பார்த்து அதை நீங்க கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களால அந்த growth கொண்டு போக முடியுங்கிற உணர்ந்தேன். அண்ட் என்ன விஷயங்கள் என்கிட்ட மிஸ் ஆச்சோ, ஓகே, அந்த டைம்ல அது லீடர்ஷிப் குவாலிட்டியா இருக்கட்டும் இல்ல வந்து கன்சிஸ்டன்சியா இருக்கட்டும், என்னென்ன விஷயங்கள் என் லைஃப்ல எனக்கு அந்த டைம்ல மிஸ் ஆச்சோ அதை மறுபடியும் நான் ரீபில்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகேங்களா, ரீபில்ட் பண்ணி மறுபடியும் என்னோட இன்கம் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மறுபடியும் என்னோட இன்கம் வந்து கிராஃப்ல போக ஆரம்பிச்சு. இது ஒரு எக்ஸாம்பிள், வெஸ்டேஜ் பொறுத்தவரை ஒரு growth வராது. அண்ட் செகண்ட் ஒரு எக்ஸாம்பிள் இருப்பாங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஹார்ட் ஒர்க் போட்டாலுமே உங்க ரிசல்ட்ங்கிறது ரொம்ப மினிமம் ரிசல்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபீல்ட்ல நான் பார்த்த வர நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்களோ உங்களோட பெஸ்ட், நீங்க 100% 500% நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டாலுமே நீங்க போடுற ஹார்ட் ஒர்க்ல எவ்வளவு மினிமம் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியுமோ அவ்வளவு மினிமம் ரிசல்ட் தான் இந்த ஃபீல்ட், இந்த டைரக்ட் செல்லிங் ஃபீல்ட் உங்களுக்கு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் வெஸ்டேஜ்மே அப்படிதான். ஆனா அந்த மினிமம் ரிசல்ட் இருக்குல்ல, மினிமம் ரிசல்ட் உங்க லைஃப்ல நீங்க எதிர்பார்க்காத விஷயம், நீங்க ஆசைப்பட்டாலும் கிடைக்காத விஷயத்த இந்த ஃபீல்ட் கொடுக்கும். அதுதான் மினிமம் ரிசல்ட்டா இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஃபீல்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சோ ஹார்ட் ஒர்க் தைரியமா போடுங்க. ரிசல்ட் நீங்க வந்து வெளியில எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபீல் நீங்க உங்களுக்கு கிடைக்காது. இந்த 100க்கு உங்களுக்கு 10 மார்க் தான் கிடைக்கும், 20 மார்க் தான் கிடைக்கும். அந்த 20 மார்க்கும் உங்க லைஃபை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதுதான் எனக்குமே நடந்துச்சு. நான் போட்ட ஹார்ட் ஒர்க்கும் கிடைச்ச ரிசல்ட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது, ஓகேங்களா, ஹார்ட் ஒர்க் போடும்போது நான் பார்க்கும்போது என்னடா இது நம்ம இவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறோம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் இன்னைக்கு பாருங்க லைஃபை, இன்னைக்கு என்னோட இன்புட்ங்கிறது கம்மியா இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் ஒன்னும் பண்ணாமே எனக்கு வந்து இன்கம் வந்துகிட்டே இருக்கு. பாத்தீங்களா, இதுதான் அதோட ரிசல்ட்ங்கிறது. சின்ன ரிசல்ட் தான். இந்த சின்ன விஷயம் என் லைஃப்ல எந்த சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இதே தான் உங்களுக்கும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது ரெண்டாவது மாதிரி growth இருக்காது ஸ்டார்டிங்ல, பட் சடனா ஒரு டைமுக்கு அப்புறம் growth வரும். ஓகேங்களா, இது செகண்ட் டைப் ஆஃப் growth. இந்த பிசினஸ் பொறுத்தவரை தேர்ட் டைப் ஆஃப் growth இது ரெண்டுமே ஃபேஸ் பண்ணி வருவாங்க. இதை நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கிறது இப்ப நான் சொல்லிட்டேன். நான் இந்த மாதிரி தான் என்னோட growth ஸ்டார்டிங்ல வந்துச்சு, அதுக்கு டிப் ஆச்சு, மறுபடியும் டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கேன். இது என்னோட growth. உங்களோட growth நீங்க எந்த மாதிரி கிராஃப்ல இருக்கீங்கன்னு பாக்குறதுக்கு நீங்க எப்ப சக்சஸ் பண்ணி நிக்கிறீங்களோ அப்பதான் செக் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சார் எனக்கு டவுனா இருக்கு, இதுவரை எதுவுமே எனக்கு செட் ஆகல, இதுவரை நான் பண்ணிட்டு இருக்கேன், பெருசா ரிசல்ட் வரல, எதுவுமே பார்க்காதீங்க, இன்புட் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நம்ம எல்லாருமே மலை ஏறுவோம், பட் ஹில் ஸ்டேஷன் தான் போயிருப்போம். என்கிட்ட நான் டவுனா இருக்கும்போது எனக்கு என்னோட பேரலல் லீடர் வந்து சதீஷ் என்கிட்ட சொன்ன விஷயம், நான் டவுனா இருக்கும்போது, ஓகேங்களா, நம்மளோட வெஸ்டேஜ் ஜேர்னி அப்படிங்கிறது ஹில் ஸ்டேஷன் போற மாதிரி தான். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு ஆசையோட ஏறி போறோம். எதுக்காக, அந்த டாப்ல இருந்து அந்த வியூ, அந்த கிளைமேட்டை நம்ம வந்து என்ஜாய் பண்றதுக்காக. ஆனா அந்த நம்ம மேல போகும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு அந்த மேல கார் டிரைவிங் பிடிக்காம இருக்கலாம், இல்ல வந்து வாந்தி வரலாம், என்னடாவும் இருக்கலாம். அண்ட் போகும்போது கூட நம்ம சுத்தி ஒரே இடத்த பார்த்து வருவோம். எங்க வச்சிருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அதை பார்த்து நம்ம வந்து மறுபடியும் என்னடா ஒரே மாதிரி இருக்குன்னு நம்ம கீழே இறங்கி வர மாட்டோம். என்ன இருக்கும் நம்ம மைண்ட் எங்க பிக்சா இருக்கும், டாப்ல போய் வியூ அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த ஃபீல்டு நீங்க பண்ற விஷயங்கள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ரிசல்ட் வராத மாதிரியே இருந்துட்டு இருக்கும். ஆனா ஒரு சடன் பாயிண்ட்ல நீங்க மேல போய் நிற்கும் போது ஒரு வியூ இருக்கும் பாத்தீங்களா, அந்த வியூவை நீங்க எத்தனை பேரோட சக்சஸ் ஸ்டோரி பார்த்தாலுமே கிடைக்காத சந்தோஷம் அந்த வியூவை நீங்க அனுபவிக்கும் போது கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, போகும்போது உங்களுக்கு எல்லாம் ஒரே இடத்துல சுத்திட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த முடியும் போது, அந்த டிராவல், அந்த ஜேர்னி முடியும் போது ஒரு வியூ, அது நீங்க எதிர்பார்க்காத வியூவா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சார் எதுவுமே பார்க்காங்க, போற வழி கரெக்டா இருக்கா மட்டும் பாருங்க. இங்க இருக்க இடம் கரெக்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, வேற எதுவுமே பார்க்காதீங்க. சைட்ல யார் போறாங்க, ஃப்ரண்ட்ல யார் போறாங்க, பேக்ல யார் போறாங்க, எதுவுமே பார்க்காதீங்க. நீங்க உங்களோட ஜேர்னி தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. அது டாப் வியூவை நீங்க போய் ஒரு இடம்ங்கிறது அவ்வளவு அமேசிங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ரீசன்ட் பேயோட்ஸ், ஸோ என்னோட நவம்பர் மந்த் இன்கம் நான் ஆட் பண்ணிருப்பேன். இப்போ ஆவரேஜா 27 ரூபாய் ஸ்டார்ட் பண்ண இன்கம். ஓகேங்களா, இன்னைக்கு 20 வயசு கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். என்னோட இன்கம் பார்த்தா 1.5 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வெஸ்டேஜ் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம என் லைஃப்ல நான் இதுக்கு முன்னாடி இல்ல இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறனோ அந்த விஷயத்த நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த இன்கம் என் லைஃப்ல பாசிபிள் ஆயிருக்கலாம் மேபி. ஆனா எப்போ பாசிபிள் ஆயிருக்கும், ஒரு இப்ப ஜாபுக்கு போறேன், இப்ப இன்ஜினியரிங் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன், இன்னொரு வருஷம் இருக்கு. இதை முடிச்சு நான் ஜாபுக்கு போறேன் அப்படின்னா ஒரு 20 வருஷத்துல ஒரு 30 வருஷம் இல்ல 40 வருஷத்துல இந்த இன்கம் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு 30 வருஷம் வச்சுக்கோங்க. 30 வருஷம் தான் 1 லட்சம் ரூபாய் இன்கமுக்குள்ளே நான் போறேன். அந்த இன்கம் போயிட்டு நான் எப்போ பினான்சியல் ஃப்ரீயா இருக்கிறது யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல நான் ரொம்ப யோசிக்கக்கூடிய விஷயம், ஓகேங்களா, எனக்கு என்ன வந்து ரொம்ப திங்க் பண்ண வச்ச விஷயம், நான் நிறைய மீட்ல வந்து ரிப்பீட்டா சொல்ல விஷயம், இந்த ஃபீல்ட்ல நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கணும். இங்க நீங்க வந்து உங்களோட இன்புட்டை நீங்க கொடுக்கணும் அப்படின்னா
ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கணும், கரெக்டா ஒரு ஃபியூச்சர் பத்தின ஒரு பயம் இருக்கணும். அந்த பயம் உங்ககிட்ட இல்ல, ஃபியூச்சர் பத்தின திங்கிங்கே உங்ககிட்ட இல்ல அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் இன்னைக்கு நைட், ஓகேங்களா, இன்னைக்கு நைட் நீங்க தூங்கும் போது இல்ல உங்க வீட்டுல உள்ளவங்க தூங்கினதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்க எழும்பி அவங்க தூங்குறத ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் பாருங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா அவங்க தூங்கும் போது அவங்க ஃபேஸ் பாருங்க, ஒரு ஹாப்பினஸோட தூங்குவாங்க. என்ன ரீசன்? எங்க பசங்க இருக்காங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் தூங்குறது காரணம் என்ன? நம்ம பையன் இருக்கான், நம்மள பாத்துப்பான், ஃபியூச்சரா நம்ம வந்து கைவிட மாட்டான் லாஸ்ட் காலத்துல அப்படிங்கிற விஷயம். இல்ல அவங்களுக்கு ஒய்ஃப் இருக்காங்க, பசங்க இருக்காங்க அப்படின்னா என்ன ரீசன் அவங்க ஹாப்பியா தூங்குறாங்க? நமக்கு நம்ம அப்பா இருக்காங்க, நம்மளோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம வந்து நல்ல நிலைமை கொண்டு வருவாங்க, நம்ம வந்து கைவிட மாட்டாங்க அப்படிங்கிறது. இன்னைக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ்ல தான், அந்த ஒரு நினைப்புல தான் அவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க, கரெக்டா? சோ அவங்களுக்காக இன்னைக்கு நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், இல்ல பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பண்ணிருக்கிற விஷயத்த இதை வச்சு அவங்க லைஃப்ல நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா? அவங்களுக்கு நம்ம வந்து நம்ம நம்பி டிபெண்ட் பண்ணிருக்காங்க, நமக்காக இருக்காங்க, கரெக்டா? இவ்வளவு பண்ணிருக்காங்க அண்ட் ஃபியூச்சர் நமக்காண்டி கொடுக்குறாங்க. இவங்களுக்காக நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பண்ணி வச்சிருக்கோம், நம்ம கையில என்ன இருக்கு? எதுவுமே இல்லை, கரெக்டா? சோ இப்ப கையில இருக்கிறது ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே. இதுல நீங்க எந்த அளவு ஹார்ட் போட்டா என்ன, தைரியமா போடலாம் தானே. இங்க என்ன நமக்கு கஷ்டம் இருக்கு? போலன்னு நமக்கு ஏதாவது லாஸ் போதா? இல்ல. இந்த லைஃப் தான், இந்த கொஸ்டின் மார்க் உங்களுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கும். லாஸ்ட் டைம் யோசிச்சு பாருங்க, ஃபியூச்சர் எங்க இருக்கு அப்படிங்கிறது எதுவுமே நம்ம சொல்ல முடியாது, யாருக்கு எப்பாகும் அப்படிங்கிறது. பட் இன்னைக்கு நான் தைரியமா இருப்பேன். இன்னைக்கு நான் ஈவன் ரோட் கிராஸ் பண்ண கூட தைரியமா கிராஸ் பண்ணுவேன், கரெக்டா? எனக்கு பிரச்சனை ராயல் இன்கம், நான் பினான்சியல் ஃப்ரீயா இருக்க முடியும், டிபெண்ட் பண்ண முடியாது, கரெக்டா? ஓரளவுக்கு நான் இல்லைன்னா கூட என் ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஒரு சைடு என்ன என் மூலமா ஒரு விஷயம் அவங்களுக்கு சேஃபர்ஸா இருக்கும், அவங்க லைஃப் சேஃபா இருக்கும், நம்ம டிபெண்ட் பண்ணிருக்கக்கூடிய அவங்களுக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? யோசிச்சு பாருங்க, எதுவுமே இல்ல. ஒரு ராயல் இன்கமா எடுத்து வைங்க. சோ நம்ம இருக்க வர பாத்துக்கிறோம். இல்லைங்கிற பட்சத்துல எல்லாருக்குமே ஒரு நாள் மரணம், ஒரு நமக்கு ஒரு டெத் அப்படிங்கிற விஷயம் வரும், கரெக்டா? அதை தாண்டி அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி டிபெண்ட் பண்ணிருக்கவங்க எங்க இருக்காங்க? அவங்களுக்கு எதுவுமே இல்லை. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நீங்க 1 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கேன் அப்படின்னா வெளியில எங்க போய் எடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? இதோட பெஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. இன்னைக்கு எனக்கு 19 வயசுல எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இங்க வந்து டே பை டே நான் ஒரு விஷயம், இன்னைக்கு நான் வந்து கோட் போடுறேன், இவ்வளவு விஷயம் நான் லைஃப்ல பர்சனலா டெவலப் ஆயிருக்கேங்கிறனாலுமே அது காரணம் இதுதான். இன்னொரு விஷயம் நான் ப்ரௌடா சொல்லுவேன், இன்னைக்கு என் வயசுல பசங்களை கம்பேர் பண்ணும்போது, ஓகேங்களா, அவங்களுக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா, லைஃப்ல அவங்களுக்கு இல்லாத நாலேஜ், அவங்களுக்கு இல்லாத மெச்சூரிட்டி இன்னைக்கு என்கிட்ட இருக்கு. எப்படி கிடைச்சு? இந்த ஃபீல்ட்ல தான். இன்னைக்கு நான் லாஸ்ட் 2 வருஷம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நான் ட்ரை பண்ண டைம், ஸ்பெண்ட் பண்ண டைம் விட இன்னைக்கு என் டீம் மெம்பர்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் தான் அதிகம். ஸோ அவங்க கூட நிறைய விஷயங்கள் என்னோட இன்னைக்கு என் ஏஜ் அவங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட அவங்க லைஃப்ல அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க ஃபேஸ் பண்ண ஃபெயிலியர்ஸ், அவங்க பண்ண சக்சஸ், இதெல்லாம் நான் லேர்னிங்கா எடுத்துட்டு இருக்கேன். இதை வச்சு என் லைஃப்ல நிறைய விஷயம் நான் செல்ஃப் பண்ணி நான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வேற எங்க கிடைக்குமா? கிடைக்காது. இதெல்லாம் பட்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாமே. பட் இந்த ஃபீல்டு மூலமா இன்னைக்கு நான் வந்து அது எல்லாமே ஒரு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க ஜேர்னில இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயம், அடுத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க ஜேர்னில இருந்து கத்துக்கிட்ட விஷயம்ன்றது எல்லாருமே ஈஸியா கிடைக்காது. ஈவன் புக்ஸ் ரீட் பண்ணா கிடைக்கும். ஸோ அது போக இந்த மாதிரி விஷயம் மூலமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிடைக்கும். இதெல்லாம் இங்க எனக்கு கிடைக்குது. பர்சனல் டெவலப்மெண்ட் மட்டும் இல்ல, பர்சனல் டெவலப்மெண்ட்ஸும் இவ்வளவு பெரிய க்ரோத்தும் கிடைக்குது. நீங்க நம்ம ஜாப் போறோம்னா இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் 1 வருஷம் வச்சிருப்பாங்க. இந்த 1 வருஷத்துல டைம் கொடுப்பாங்க. இந்த 1 வருஷத்துல நீ இதெல்லாம் டெவலப் பண்ணிக்கோ, பர்சனல் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கோ, அப்பதான் உனக்கு வேலைன்னு சொல்லுவாங்க அடுத்த வருஷம். பட் இந்த ஃபீல்ட் அப்படி இல்ல. ஸ்லோவா எடுத்துக்கோ, டைம் எடுத்துக்கோ. 2 வருஷம் டெவலப் ஆக கத்துக்கணுமா? எடுத்துக்கோ. லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லையா? 2 வருஷம் அதை எடுத்துக்கோ. கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லையா? லேர்ன் பண்ணிக்கோ. எப்படி பேசணும் கத்துக்கோ, எப்படி டெவலப் பண்ண கத்துக்கோ, எப்படி பிளான் கொடுக்கணும் கத்துக்கோ. 1 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா டைம் எடுத்துக்கோ. நீ எப்ப கத்துக்கிட்டு வரையும் உனக்கு இன்கம் இருக்கு, உனக்கு நான் இருக்கேன், நீ இருக்கிற விஷயம். சோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபீல்டு. இன்னும் சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும், நம்ம எல்லாருமே இது பார்த்திருப்போம், சர்க்கஸ் போயிருப்போம். சர்க்கஸ்ல வந்து பால் த்ரோ பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அந்த பால் த்ரோ பண்றதுக்கு அந்த 5 பால் காரணம், அவருக்கு அந்த கிளாப்ஸ் கொடுக்கறதுக்கு ரீசன். இவ்வளவு பேர் நம்ம கிளாஸ் கொடுக்குறோம், சூப்பரா பண்றோம் அப்படிங்கிறது காரணம் என்ன? அவர் அந்த இடத்துல நின்னாரு. அவர் கையில என்ன இருக்கு? 2 பால் தான் இருக்கு. பாக்கி 3 பால் எங்க இருக்கு? ஏர்ல இருக்கு. அந்த 3 பால் டிபெண்ட் பண்ணி இல்ல, அவர் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. அவர் கையில என்ன இருக்கோ அதை வச்சு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு அவர் வந்து இன்னைக்கு அவ்வளவு ரெகக்னைஸ் அந்த டைம் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி அந்த ஃபீல்ட் நேம் பட்டா இன்னைக்கு உங்க கையில என்ன இருக்கு, இதை நீங்க எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ண முடியும், நீங்க அந்த ஃபீல்ட நிக்கிறீங்களா டிபெண்ட் பண்ணி தான் நம்ம க்ரோத் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? எனக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய்க்கு மேல வெஸ்டேஜ் மூலமா இன்கம் பண்ணிருக்கேன். நியர்லி 17 லட்சம் ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 17 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்னைக்கு இதுவரை இன்கம் பண்ணிருக்கேன். எனக்கு ஆனுவல் இன்கம் 12 லட்சம் ரூபாய் வருது ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் 2021 யோசிச்சு பாருங்க, 12 லட்சம் ரூபாய் ஆனுவல் இன்கம். இன்னைக்கு நம்ம இன்கம் இதெல்லாம் சர்டிபிகேட் எடுப்போம், கரெக்டா? ஸோ இன்கம் சர்டிபிகேட் மீன்ஸ் நம்ம லைஃப்ல நம்ம பேரண்ட்ஸ் ஏதாச்சும் ஸ்கீம் அப்ளை பண்றதுக்கு எதுக்காக எடுப்போம். அப்போ நம்ம பேரண்ட்ஸ் போடும்போது 50,000, 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் ஆனுவல் இன்கம் போட்டுட்டு இருக்கோம். இன்கம் பாருங்க 12 லட்சம் ரூபாய், ஓகேங்களா? வெளியே சொல்றதுக்கு எனக்கு வந்து பயமா இருக்கு. 12 லட்சம் ரூபாய் சொன்னோம் அப்படின்னா நம்புவாங்களா அப்படிங்கிறது. இப்போ ஏதாவது பேங்க்ல என்ன போகும்போது இன்கம் சொல்லும்போது 12 லட்சம் ரூபாய் ஆனுவல் இன்கம் சொல்லும்போது மேலே எங்கேயும் பாப்பாருங்க, ஓகேங்களா? என்ன பண்ணிருக்கேன் கேட்பாங்க, பார்ட் டைமா டைரக்ட் செல்லிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது 12 லட்சம் ரூபாய் ஆனுவல் இன்கம் அப்படின்னு யோசிப்பாங்க. பட் இன்னைக்கு ஆவரேஜா 12 லட்சம் ரூபாய் ஆனுவல் இன்கம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்க கிடைக்கும்? 12 லட்சம் ரூபாய் ஆனுவல் இன்கம். யோசிச்சு பாருங்க, மந்த்லி 1 லட்சம் ரூபாய். இன்னைக்கு என்னோட இன்கமோட எத்தனை பேரோட இன்கம்ல பேரண்ட்ஸோட இன்கம், உங்க ஆக்டிவ் இன்கம் பாதிக்கும் கம்மியா இருக்கு. ஆனுவல் இன்கம் 3 லட்சம், 2 லட்சம், எத்தனை பேர் ஆனுவல் இன்கம் இருக்கு. இன்னைக்கு நான் யோசிக்கிறேன், அதை வச்சு நம்ம லைஃப் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்?
எனக்கு 20,000 இன்கம் இருந்தாலுமே நம்ம லைஃப் மெயின்டைன் பண்ணி எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணணும், எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஏன்னா நம்ம முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எதுவுமே நான் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாம், அந்த விஷயம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா இங்க ஒரு சில விஷயங்கள் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பண்ண விஷயங்கள், இந்த விஷயம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறத இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஃபீல் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா சின்ன விஷயம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வெளியில போவோம் கரெக்டா. இந்த மாதிரி டைம்ல ஒரு 6 மாசம் ஒரு 8 மாசம் நான் சக்சஸ் பண்றதால அது எதுவுமே நான் ஒதுக்கி வச்சிட்டேன். ஈவன் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த மாதிரி டைம்ல நம்ம ஃபேமிலி கூட வெளியில போறதா இருக்கட்டும், இந்த பேரண்ட்ஸ் கூட வெளியில போறதா இருக்கட்டும், வெளியில போகும்போது கூட நான் வெளியில போவேன், நான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு எல்லாம் போவேன், ஆனா உள்ள போக மாட்டேன். ஏன்? போகும்போதும் ஏதாச்சும் கால்ல இருப்பேன். நம்ம அப்போ லாக்டவுன்ஸ் பெருசா மீட் பண்ண முடியாது, ஸோ ஃபுல்லா பிசினஸ் ஆன்லைன்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கால் அவங்க கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி போன்ல இருப்பேன். ஸோ எங்க வீட்டில் உள்ளவங்க போன வேலை முடிஞ்சிருக்கும், அவங்க எதுக்காக போனாங்களோ அந்த வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆனா நான் அப்போ வெளியே இருந்து போன் தான் பேசிட்டு இருப்பேன். வெளியில வரும்போது ஓகே போயிட்டு வந்துட்டு டீ கொடுத்தா விட வெளியில இருந்து குடிச்சு நிறைய இடத்துல வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி டைம்ல வீட்டுக்கு யாராச்சும் வராங்க, நான் வீட்டில் ஏதாவது பேசிட்டு இருக்கேன், இல்லை வீட்டில் யாராவது எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்கேன், ஃபோன் கால இருக்கேன் அப்படின்னா வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வராங்கன்னா கூட எனக்கு வருவாங்க, அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க, நான் கண்டிக்கவே மாட்டேன். அவங்க பாட்டு வந்துட்டு போவாங்க. ஃபுல்லா ஃபோன் கால இருந்தா கூட என் பாட்டு பேசிட்டு தான் இருப்பேன். அப்ப அவங்க மதிக்கல, அவங்களுக்கு டைம் கொடுக்கல, ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படிங்கிற விஷயம் இல்லை. அவங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணேன், ஒதுக்கி வச்சேன். ஒரு 6 மாசம் 9 மாசம் ஒதுக்கி வச்சேன். விட்டு போறதுக்கும் ஒதுக்கி வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நான் வந்து அவங்க தூர போடல, பட் குறிப்பிட்ட டைமுக்கு ஒதுக்கி வச்சேன். எனக்கு ஒதுக்கி வச்ச விளைவு தான் இன்னைக்கு என் லைஃப் இந்த அளவுக்கு டேன் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், அதனால இன்னைக்கு நான் அந்த இடத்துல இருக்கிறேன். பட் இன்னைக்கு என்கிட்ட எல்லாமே இருக்கு, அப்ப இல்லாத விஷயங்களும் என்கிட்ட இருக்கு, அப்ப இருந்த விஷயமும் இன்னைக்கு என் கூட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருக்கு. எல்லாமே வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த யூனிவர்ஸ் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு தான் நம்ம கொடுக்கும், அதை எடுக்காம இருக்கிறது உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. எனக்கு இப்ப இருக்க ஹாப்பினஸ் வேணும், இப்ப இருக்க மாதிரி லைஃப் எல்லாரும் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணணும், ஜாலியா இருக்கு, மூவிஸ் பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், விளையாட போகணும், எல்லாமே நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அண்ட் சேம் டைம் மாதிரி ஃபியூச்சரும் சேவா இருக்கணும் அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? எதுவுமே முடியாது. இதெல்லாம் கொஞ்ச நாள் ஒதுக்கி ஒரு 6 மாசம் வருஷ கணக்கு ஒதுக்கி கேட்கல. இன்னைக்கு இதெல்லாம் வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நிறைய பேர் யோசிச்சு பாருங்க, 20 வருஷத்துக்கு அப்புறம் இல்ல ஒரு ஜாபுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த என்ஜாய்மெண்டே இருக்காது. அதெல்லாம் ஒரு நம்ம படிக்கும்போது பண்ண விஷயம் தான், இதுக்கப்புறம் எங்க போய் பண்ண முடியும்? நம்ம லைஃபே மாறி சொல்லுவாங்க. ஏன் அந்த மாதிரி லைஃப் போகணும்? எதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் லைஃப்ல இருக்கணும்? கரெக்டா இப்ப இருக்கிற மாதிரி நம்ம லைஃப்லாம் இருக்கலாமே. ஸோ அதுக்கு இந்த ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. இந்த ஒரு வருஷம் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்க நம்ம லைஃப் லாங் எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணாம இருக்கலாம் தானே. சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்ல சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். சக்சஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா பண்ணி ஆகணும். இன்னைக்கு பண்ணதோட விலை தான் எனக்கு ஆவரேஜா ஆனுவல் இன்கம் 12 lakhs மேல வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அண்ட் ஃபைனலா வெஸ்டேஜ் எனக்கு கொடுத்தது எதிர்பார்த்த விஷயம் மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்ல எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள் இருக்கும் கரெக்டா, அந்த மாதிரி விஷயம் தான். சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், என் கூட டிராவல் பண்ணுங்க, ஜஸ்ட் ஒரு ஐ க்ளோஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே, ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிட்டு உங்க லைஃப்ல நீங்க ரொம்ப ஆசைப்படுற விஷயம், ஆனா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சுவேன், ஓகேங்களா? கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் இந்த விஷயம் நம்ம கையில கிடைச்சா எப்படி இருக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் கரெக்டா, ஒரு அல்பாசி ஏதோ நீங்க எப்படி நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம லைஃப்ல நடக்காது. அது நீங்க வந்து ஒரு இப்ப நீங்க சினிமா ஃபீல்ட்ல போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் இங்க இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலா நீங்களும் காம்படிட் பண்ணி நிக்கிற மாதிரி, இல்ல கிரிக்கெட்டரா இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்தியன் டீமுக்கு பிளே பண்ற மாதிரி, ஓகேங்களா? முடியும், ஓகேங்களா? பட் ஒரு எக்ஸ்ட்ரீமான ட்ரீம் இருக்கு தெரியுமா? இதெல்லாம் நடக்காது நம்ம லைஃப்ல தெரியும், ஆனால் நமக்கு ஒரு அதுக்கு மேல ஒரு ஆசை இருக்கும் கரெக்டா, அந்த மாதிரி ட்ரீம், ஓகே? நமக்கு தெரியும் எல்லாம் ஆசைப்பட்டு எதுவுமே நடக்காதுன்னு தெரியும். இப்ப அப்படிதான் யோசிப்போம், இப்ப மட்டும் ஆசைப்பட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு ஆசை தான் இந்த கார் அப்படிங்கிற விஷயம் என் லைஃப்ல, ஓகேங்களா? ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி கார் இல்ல பைக் கூட யோசிச்சு பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்ல, ஓகேவா? பைக்னா கூட பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் கரெக்டா. ஸோ சொந்தமா ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து பைக் கூட வாங்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும் டைம்ல எதிர்பார்க்காத விஷயம், ஓகேங்களா? எதிர்பார்க்காத விஷயம் என் லைஃப்ல நடக்க ஆரம்பிச்சு. ஏப்ரல் 2020 17ல ஜாயின் பண்ணேன். ஒரு வருஷம் முடியும் போது ஏப்ரல் 2021, ஓகேங்களா? ஏப்ரல் 11 என் ஃபேமிலியில புது மெம்பர் ஆட் பண்ணேன். ஸோ வெஸ்டேஜ் கார் ஃபண்ட் மூலமா 9 lakhs ஒரு 2 நாள் கேட்கிறேன் அப்படிங்கிற கார் என் வீட்டில் கொண்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹாப்பினஸ் எப்படி இருந்துச்சுங்கிற சொல்றதுக்காக தான் அந்த நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சேன். எதிர்பார்க்காத விஷயம், நீங்க ஒரு நிமிஷம் இப்ப ஆசைப்பட்டீங்க, அந்த விஷயம் எனக்கு எப்படின்னு தெரியும், இது நடக்காதுன்னு தெரியும், ஆனா அந்த விஷயம் அடுத்த நாள் நீங்க முழிக்கும் போது உங்க வீட்டு வாசல் திறக்கும் போது உங்க கண் முன்னாடி இருந்துச்சுன்னா உங்க மனசு எப்படி இருக்கும், இந்த ஹாப்பினஸ் எப்படி இருக்கும்? அந்த ஹாப்பினஸ் தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். எதிர்பார்க்காத விஷயம் வேற எங்கேயுமே கிடைக்காது, நினைச்சா கூட கிடைக்காது, ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயம் என் லைஃப்ல கிடைச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எனக்கு ரொம்ப நாள் ஆசை நம்ம வீட்டுக்கு முன்னாடி கெத்தா காரை நிப்பாட்டணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காகவே நம்ம கார் எடுக்கும்போது இந்த அளவுக்கு வீடு கிடையாது. ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் அல்ட்ரு பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? கார் விடுறதுக்காகவே. ஸோ உள்ள வரும்போதே அந்த ரகட் லுக்கு, ஓகேங்களா? அது உள்ள பார்த்து தான் உள்ள வரணும், அந்த காரை பார்த்து தான் உள்ள வரும். அதை பார்க்கும்போதே ஒரு கம்பீரமான லுக் எனக்கு தெரியும். அது எனக்கு ரொம்ப நாள் ஆசை, வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால திருப்பி கூட விட்டுருக்கலாம், பட் ஃபேஸை காமிச்சு விட்டது காரணம் தான். உள்ள வரும்போது அந்த ரகடான லுக்கு பார்த்தாலே ஒரு கெத்து, அது உள்ள வரும்போது ஒரு ஃபீல் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இது நான் சொல்லும்போது உங்களால ரிலைஸ் பண்ண முடியாது. எப்போ நீங்க ஆசைப்பட்ட விஷயம், எதிர்பார்க்காத விஷயம் உங்க லைஃப் எதிர்பார்க்குதோ அப்பதான் இந்த ஃபீலை வந்து நீங்க உணர முடியும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அந்த மாதிரி லைஃப் வந்து எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. லைஃப்ல ரொம்ப விஷயம், ஓகேங்களா? ரொம்ப ஒரு மெமரபிள் டே அப்படின்னா இந்த டேவும் ஒரு விஷயம், ஓகேங்களா? கார் அச்சீவ் பண்ணது ரொம்ப ஒரு பெஸ்ட் டே, லைஃப்ல மறக்கவே முடியாத விஷயம். ஏன்னா எதிர்பார்க்காத விஷயம், இதெல்லாம் எங்க நடக்க போகுது அப்படின்னு நடந்திருக்கலாம். மேபி எப்போ கார் எடுத்திருப்பேன் அப்படின்னா நான் வேலைக்கு போய் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்திருந்தாலும் ஒரு பயம் இருந்திருக்கும். ஒருவேளை எனக்கு ஜாப் அப்படிங்கிற விஷயம் போயிட்டுனா
எனக்கு இன்கம் இருக்காது. இன்கம் இல்லைன்னா நான் எப்படி நான் இஎம்ஐ கட்டுவேன்? மாசத்தை நான் காருக்கு மட்டுமே 14,400 15,000 ஆவரேஜ் நான் வந்து இஎம்ஐ மட்டுமே ஸ்பெண்ட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, கார் ஃபண்ட் மூலமா எனக்கு போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை எனக்கு இன்கம் அப்படிங்கிற நான் ஜாபுக்கு போய் கார் எடுக்கிறேன் அப்படின்னா, இன்கம் ஜாப் இல்லை அப்படின்னா கார் என்ன ஆகும்? ஃபினான்ஸ்காரங்க தூக்கிட்டு போவாங்க. கரெக்டா அந்த ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும், எப்படியாச்சும் முடிக்கணும் அப்படிங்கிறது. பட் இன்னைக்கு எனக்கு முடியல. நான் நினைச்சேன் அப்படின்னா ஃபுல் காசு கொடுத்து ஒரு 6 மாசம் சேர்த்து வச்சேன் அப்படின்னா கொடுத்து கட்டிருக்கலாம். பட் பண்ணல. இஎம்ஐ தான் நான் போகணும் அப்படின்னு இருக்கேன். ஓகேங்களா, என்ன ரீசன்? ஸோ எனக்கு பயம் இல்லை. ஓகேங்களா, மேபி பிசினஸ் பொறுத்தவரை அப் அண்ட் டவுன்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பட் நம்ம லைஃப் ஃபினான்ஷியல் ஃப்ரீயா இருக்கும். அது ஒரு எக்ஸாம்பிளா நான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த விஷயம் நான் நோட் பண்ண ஒரு விஷயம் சொல்லணும். அந்த கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட இன்கம் பார்த்தீங்கன்னா 70,000 80,000 90,000 இருந்த இன்கம். ஓகேங்களா, எடுக்கும் போது மந்த்லி இன்கம் 60,000 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 55,000. நான் கார் எடுத்த மந்த் என்னோட இன்கம் 55,000 ரூபாய். 90,000 இன்கம் இன்கம் 55,000 ரூபாய். அப்போ மனசுல சின்ன ஒரு பயம் இருந்துச்சுதான், ஒருவேளை நம்ம டீம் எல்லாம் போயிடுச்சுன்னா, ஒருவேளை நம்ம வந்து மறுபடியும் ஜீரோக்கு போயிட்டோம்னா என்ன பண்றது? எப்படி நான் கேட்கணும்? மாசம் 15,000 ரூபாய் காருக்கு இஎம்ஐ ஒதுக்கணும், எப்படி ஒதுக்க முடியும்? சோர்ஸ் கிடையாது வீட்டுல. டே டு லைஃப் மெயின்டைன் பண்றதா சோர்ஸ் இருக்கு, இந்த அளவுக்கு இல்ல. அப்ப என்ன பண்றது அப்படின்னு ஒரு தாட் எல்லாருக்குள்ள இருக்கிறதா எனக்குமே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பட் அந்த மாதிரி டைமோட அப்பா கூட சரவணத்தை கூட காலை பேசிருக்கேன். ப்ரோ சின்ன டைமா இருக்கு ப்ரோ, இந்த ஸ்டெப் எடுத்துக்கணும். ஏன்னா என்னோட ஏஜ் இது ஒரு பெரிய ஸ்டெப் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, 9 லட்ச ரூபாய் அப்படிங்கிறது என் லைஃப்ல வந்து சாதாரண விஷயம் இல்லை. என்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்கு? 9 லட்ச ரூபாய் என்ன கேரண்டி இருக்கு? நம்ம ஸ்டெப் எடுத்துக்கும் போது நிறைய விஷயம் தாட் வந்துச்சு. பட் இருந்தாலும் என்ன ப்ரோ யோசிக்கிறீங்க? இன்னைக்கு எதுவுமே தெரியாம தானே ப்ரோ 9 லட்ச ரூபாய்க்கு யோசிக்க வந்திருக்கீங்க, மாசம் 1 லட்ச ரூபாய் கிட்ட வந்திருக்கீங்க. சரி, இந்த இவ்வளவு விஷயம் கத்துக்கிட்டீங்களா ப்ரோ? கத்துக்கிட்டு எவ்வளவு பண்ண முடியாது? எக்ஸ்பீரியன்ஸே நம்ம இந்த அளவுக்கு பண்ணிருக்கோமே, ஏன் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆயாச்சு, இதுக்கப்புறம் ஏன் பயப்படுறீங்க? இது எப்படி தெரியுமா இருக்கும்? கார் ஓட்டு முன்னாடி ஒரு பயம் இருக்கும் மச்சா. அதே மாதிரி ஒரு ரேசர் ரேஸ்ல போய் நின்றுட்டு அவர் பயப்படுறாரு வச்சுனா அதை யோசிச்சு பாருங்க. லாஜிக்கா விஷயம். அவருக்கு கார் ஓட்ட தெரியுமா, எனக்கு வந்து கரெக்டா கியர் ஷிஃப்ட் பண்ணுவானா, கரெக்டா கிளச்சை கொடுப்பானா அப்படிங்கிற ஒரு பயம் வந்துச்சுன்னா அது லாஜிக்கலா பயம். கரெக்டா அதே மாதிரி தான் அந்த ஃபீல்ட் நம்ம பண்ற விஷயம். டவுனா என்ன, நம்ம வந்து ஸ்பைடர் தியரி தெரியும். கரெக்டா ஸ்பைடர் தியரி மாதிரி ரீபில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளோட ஒர்க் அதான ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, கண்டிப்பா நம்ம க்ரோத் மேல போகும், டிப் ஆகும், மறுபடியும் அப்பாவும் டிப் ஆகும். பட் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம ரீபில்ட் பண்றோமா, நம்ம பண்ற மிஸ்டேக்ஸை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. எல்லாருமே தப்பு பண்றாங்க. ஆனா என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா பெரிய தப்பு, பண்ண தப்பே திருப்பி பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்ம நிக்கிறதுக்கு ஒரே காரணம். தப்பு பண்ணுங்க, புதுசா பண்ணுங்க. ஓகேங்களா, தப்பே கிடையாது. புதுசா தப்பு பண்றீங்களா, புதுசா அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிங்க. நம்ம கொஸ்டின்ஸ் தான் நமக்கான ஆன்சர் சொல்லுவாங்க. புதுசா தப்பு வரும்போது புதுசா தப்பு அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கணும். ஆனா ஒரு தப்பு பண்ணக்கூடாது, பண்ணதப்பே திருப்பி பண்ணிடக்கூடாது. அது நீங்க 5 வருஷம் 10 வருஷம் பண்ணாலும் அதோட ரிசல்ட் கிடைக்காது. ஏன் அதே தப்பு தானே பண்ணிட்டு இருக்கோம், அப்படி நம்ம க்ரோ ஆக முடியும். புதுசா நீங்க தப்பு பண்ணீங்களா, பிரச்சனை இல்லை, 10 லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் டெவலப் ஆயிவாங்க அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம். ஓகேங்களா, என்னோட அப்ளைன் சொன்ன விஷயம். அதுக்கப்புறம் தான் ஃபைனலா ஓகே எதனாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கட்ஸோட எனக்கு எடுத்து எனக்கு சக்சஸ்ஃபுல்லா எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து 10 வருஷத்துக்கு மேல வந்து அழகா போயிட்டு இருக்கு. இன்கமே பாத்தீங்கன்னா கிராஜுவலா எனக்கு இன்கம் ஒவ்வொரு மாசம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அகைன் டிப்பாலும் பிரச்சனை இல்லை, ஒரு மாசம் டைம் எடுக்கட்டும், மறுபடியும் நான் ரீபில்ட் பண்ணி கொண்டு வரேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் நமக்கு கரெக்டா இவ்வளவு விஷயம் தெரியாம எனக்கு இங்க வந்திருக்கேன். இதை வச்சு நான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியாதா? யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா முடியும். இதே தானே நீங்க நான் சக்சஸ் பண்ணிருக்கேன், நீங்க சக்சஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா, அதான் உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம். அண்ட் ஃபைனலா இங்க நான் மட்டும் வந்திருக்கேன் அப்படின்னா இது காரணம் நான் மட்டும் இல்ல, என்னை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டும். இந்த யூனிவர்ஸும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கு. ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் என்னோட லைஃப் லைன்ஸ் நம்ம இன்னைக்கு நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம மட்டும் இங்க சிங்கிள் பர்சன் சக்சஸ் பண்ற விஷயம் இல்லை, நம்ம கீழே நிறைய பேர் சக்சஸ் பண்ணாங்க அப்படின்னா தான் நம்ம லைஃப் மாறும். கரெக்டா ஸோ அந்த விஷயத்தை எனக்கு கொடுத்த விஷயம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற விஷயம் தான். அண்ட் முக்கியமா எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபர்ஸ்ட் கொடுத்து என்ன மேல தூக்கி விட்டேன். ஓகேங்களா, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ரீராம் பிரதருக்கு இந்த டைம்ல கண்டிப்பா நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் இறைவன் யாருக்குமே டேரக்டா வந்து இந்த உனக்கு கையில நான் வந்து மாசம் 1 லட்ச ரூபாய் கொடுக்க போறேன், நீ லைஃப் என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி முடியாது. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஸ்ரீராம் மூலமா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதை நான் கரெக்டா யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி என்னோட மென்டார்ஸ் அவார்டு அப்ளை பண்ணிருக்கீங்களா. ஸோ முரளி சங்கர் இன்னைக்கு கிரவுண்ட் ரைடர் அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்காரு. இவருமே 3 lakhs மேல மந்த்லி இன்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவருமே நிறைய சப்போர்ட்ஸ் எனக்கு இது மாதிரி பண்ணிருக்காரு. அண்ட் இது போக நிறைய லீடர்ஸ் நம்ம மற்ற லீடர்ஸ் நம்ம மற்ற வெஸ்டர்ல நிறைய ஃபேமிலிஸ் தமிழ்நாடு நிறைய லீடர்ஸ் வந்து நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த டைம்ல என்ன மேலத்துக்கு விட்டுறதுக்கு மேலே இழுத்து கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட சக்சஸ்க்கு ஒரு பிஹைண்ட் த ஸ்டோனா இருக்கு. ஓகேங்களா, 0ல இருக்கும்போது ஒண்ணுமே தெரியாம ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டா ஒவ்வொரு விஷயத்தையும் லேர்ன் பண்ணி கொடுத்து அஸ் டீச்சரா அந்த இடத்துல இருந்து கைட் பண்ணி இன்னைக்கு ஒவ்வொரு விஷயம் லேர்ன் பண்ணி கொடுத்தாரு. சக்சஸுக்கு காரணம் நான் தான். கரெக்டா பட் என்ன செதுக்குனது. ஓகேங்களா, இந்த விஷயத்தை தப்பா பண்றீங்க, தப்புனா தப்புன்னு சொல்லி கரெக்டா பண்றீங்க, கரெக்டா கொண்டு போங்கன்னு சொல்லி எல்லாமே டே பை டே என்ன இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்தது. ஸோ நம்ம டீம் எங்க டீமோட டாப் லீடர் ஸோ சரவணன் டபுள் யூனிவர்சல் கவுண்ட் டயட் அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்காரு. ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் எங்களுக்காக ஒவ்வொரு விஷயம் லேர்ன் பண்ணி கொடுத்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சின்ன விஷயங்கள் இருந்தாலும் சின்ன விஷயங்களா இருந்தாலுமே அது கரெக்டா இந்த சின்ன விஷயங்கள் எங்க கொண்டு போய் நம்ம நிப்பாட்டும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அவர் வந்து எங்களுக்கு எக்ஸாம்ஸோட நிறைய காமிச்சு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காரு. அண்ட் சின்ன விஷயம் கரெக்டா நீங்க பண்ணீங்கனாலும் அதை ஸ்ட்ராங்கா நீங்க எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதும் அவர் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த சக்சஸ்க்கு கண்டிப்பா இவரோட பேக் போன் இவர் இல்லாம கண்டிப்பா சக்சஸ் அப்படிங்கிற விஷயம் எனக்கு மேபி இருந்திருக்காது அப்படின்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அண்ட்
அந்த ஒரு கோர்ஸ் ஓகேங்களா. பிஃபோர் லைஃப் தான் சின்ன போட்டோஸ் மாதிரி வச்சிருக்கேன். இது வந்து நேரில் ஒரு 1 இயர்க்கு மேல ஆயிடுச்சு ஓகேங்களா. கார் எடுக்கும்போது எடுத்த போட்டோ. கோர்ஸ் டசன்ட் ஒர்க் அன்லஸ் யூ டூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஓகேங்களா. நம்ம எல்லாருமே நிறைய ஸ்டேட்டஸ் போடுறோம். நான் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க போறேன், இந்த 90 ஜாப்ல இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லைஃப் கிடைக்காது, இங்க போனா தான் கிடைக்கும் அப்படிங்கிறது. பட் புரிஞ்சுக்கோங்க, அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போடுறதோ இந்த மாதிரி கோர்ஸ் நம்ம படிக்கிறதோ அதை ரீட் பண்றதுனால நம்ம லைஃப் மாறாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அதுல இருக்கிறத நம்ம எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ, இப்ப இந்த சக்சஸ் ஸ்டோரி பாத்துட்டீங்க, நாளைக்கு உங்க இன்கம் எல்லாம் 1 லேக் வந்துருமான்னு கேட்டீங்கன்னா வராது. கரெக்டா. இங்க நான் பண்ண மிஸ்டேக்ஸ், இங்க நான் பண்ண நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நீங்க கரெக்டா எடுத்து உங்க லைஃப் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களோ அப்பதான் இந்த சக்சஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. சோ தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீங்க ஸ்டேட்டஸ் போட்டீங்க சின்ன சின்ன விஷயங்கள் ஓகேங்களா. நான் சொல்ற சின்ன எக்ஸாம்பிள், இங்க இருந்து நீங்க உங்க லைஃப்ல எங்க நீங்க ப்ரோமோட் பண்றீங்க, ஸ்டேட்டஸ் போடுறீங்க இல்ல வந்து ஸ்டோரிஸ் போடுறீங்க, எது போட்டாலுமே உங்களால என்ன முடியுமோ ஓகேங்களா அதை போடுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் லக்ஸரியஸ் கார் வாங்கணும், எல்லாருக்குமே ஆசை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஒரு ஆல் சைஸ் வாங்கணும், எல்லாருக்குமே ஆசை தான். ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் வாங்கணும் ஆசை தான். பட் இப்ப நம்ம பைக்கே இல்லாம இருக்கும், காரே இல்லாம இருக்கும் கரெக்டா. இந்த இடத்துல அது யோசிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த விஷயத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும், இல்ல அந்த லைஃப்ல நம்ம போகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இப்ப இருக்கிற கொஞ்சமா பினான்சியல் லைஃப்ல போகணுமா இல்லையா, அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க லக்ஸரியஸ் கார் வாங்க ஆசைப்பட்டீங்களா, ஃபர்ஸ்ட் சொந்தமா ஒரு கார் வாங்க ட்ரை பண்ணுங்க. அந்த காரை ஃபர்ஸ்ட் கோலா வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துல நான் அந்த கார் வாங்க போறேன், இல்ல ஒரு வருஷத்துல நான் இந்த மந்த்லி இன்கம் எவ்வளவு போக போறேன், இல்ல ஒரு வருஷத்துல நான் எனக்கு பிடிச்ச விஷயம் இதை நான் பண்ண போறேன் அப்படிங்கறது அது ஒரு கோலா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதை ரீச் பண்ணுங்க. அதை ரீச் பண்ணி அதை ஒரு மெயின்டைன் பண்ணுங்க. அதை நம்ம லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இதெல்லாம் அசால்ட்டான விஷயம் தான் நமக்கு தெரியணும். எனக்கு சாதா காரை நமக்கு மெயின்டைன் பண்றதும் சாதா காரை வாங்குறது எனக்கு பெரிய விஷயமா இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் என்ன யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெகட்டிவ் பேசுறதுக்காக ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. உங்களால என்ன முடியுமோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க யோசிங்க, அதை கோலா வைங்க. அதை கோலா வச்சு அதை அச்சீவ் பண்ணுங்க. அச்சீவ் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் என்ன விஷயம்டா, இதோட நான் 10 மணிக்கு போலாமே அப்படின்னு ஒரு டைம் வரும். அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்பட்ட உங்களோட ட்ரீம் நீங்க ஹையஸ்ட் லெவலில் எதை வச்சிருக்கீங்களோ அதை கோல் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. எடுத்தோன்னே எல்லாருமே வந்து WNSL கிரவுண்ட் போகணும் அப்படிங்கிற ஆசை. பட் அது ஆசை இருக்கணும். பட் அதுக்கு முதல் ஸ்டெப் கவுண்ட் ஆயிட்டு இல்ல, அதுக்கு முதல் ஸ்டெப் பிரான்ஸ் ரைட், அதுக்கு ஃபர்ஸ்ட் கோல் பண்ணுங்க. அதை கோல் பண்ணி அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த டிராவல் ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த டிராவல் பண்ணி பிரான்ஸ் ரைட் வாங்க. 5000 பாயிண்ட்ஸ் தண்டா அசாலா கொண்டு வந்தா இன்னும் எனக்கு நம்ம கீழே நம்ம மாதிரி ஒரு பிரான்ஸ் ரைட்டை கொண்டு வரும். அதை கொண்டு வர பண்ணுங்க. சில்லர் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு பிரான்ஸ் ரைட்டை கொண்டு வந்தாச்சு, இதே மாதிரி ஒரு 5 பிரான்ஸ் ரைட்டை கொண்டு வர முடியாதா என்ன, அதுக்கு பிளான் பண்ணுங்க. 5 அடுத்து 4 மாத்துங்க, 4 3 மாத்துங்க, 3 2 மாத்தி கிரவுண்ட் வாங்க. 6 பிரான்ஸ் கொண்டு வந்தா நமக்கு இன்னொரு 10 பிரான்ஸ் கொண்டு வர முடியாதா ஃப்ரெண்ட்ஸ். என்ன டைம் எடுத்துக்கும், பட்டா டைம் எடுத்துக்கோங்க. அப்படி கோல் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நம்ம WNSL கிரவுண்ட் தான் நமக்கு இலக்கு ஓகேங்களா. அதுதான் நம்ம லைஃப்ல வேணும். ஐஎஸ் நம்ம லைஃப் முடியும் போது அந்த விஷயம் நம்ம கையில இருக்கணும். ஆனா அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும்ல, அது செக் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும்ல. அந்த செக் பாயிண்ட் அப்படிங்கிற விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஓகேங்களா. செக் பாயிண்ட் இல்ல அப்படின்னா அது நமக்கு அந்த ஜேர்னி போய் அடையிறதுங்கிறது கஷ்டமா இருக்கும். அதுக்காக நம்ம சின்ன சின்ன செக் பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சு அதுக்கு முதல்ல ஒர்க் பண்ணி அந்த விஷயத்த கொண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்படுற விஷயத்த தாராளமா அது உங்களை கூட்டி கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்த விஷயம் கொண்டு வந்தவங்க என்னோட டீம்மேட்ஸ், என்னோட லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நான் சொன்ன மாதிரி இந்த பிசினஸ் நான் லேண்ட் பண்ண விஷயத்தை விட, நான் அப்பேன்ஸ்ல லேண்ட் பண்ணதை விட டவுன்லைன்ஸ் கிட்ட நிறைய விஷயங்கள் நான் லேண்ட் பண்ணிருக்கேன். எல்லாருமே பீப்புள்ஸ் கரெக்டா, டிஃப்ரெண்ட் மென்டாலிட்டி, டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் கரெக்டா. ஸோ ஸ்டார் டைமண்ட் கிரவுன், சாரி ஸ்டார் டைமண்ட் கிரவுன், பிரான்ஸ், சில்வர் 8%, 5%, இவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட பேக்ரவுண்ட்ஸ் வேற, அவங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ணி வந்த விஷயங்கள் வேற, ஃபேஸ் பண்ணிக்கூடிய விஷயங்கள் வேற. இது எல்லாமே அவங்க இருந்து நான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அதுமே தான் இன்னைக்கு இந்த நிலைமை நான் கொண்டு வந்து விட்டுருக்கு. ஸோ பிசினஸ் தாண்டி, இன்கம் தாண்டி அவங்க லைஃப்ல அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ், அவங்க பண்ண நல்ல விஷயங்கள் அது எல்லாமே நான் கத்துக்கிட்டேன். இங்க ஒரு சில போட்டோஸ் தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதே ஷேர் பண்ணோம். அதனால தான் நான் எங்கேயுமே யாரோட நேமே மென்ஷன் பண்ணல. ஏன்னா ஒருத்தர் நேம் மென்ஷன் பண்ணி அடுத்த நேம் மென்ஷன் பண்ணாம போயிடக்கூடாது. ஸோ இன்னும் நிறைய மெம்பர்ஸ், இதை விட இன்னும் 10 டைம்ஸ் அதிகமான நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க நம்ம டீம்ல. 100 டைம்ஸ் அதிகமா இருக்காங்க. அவங்க எல்லாரோட போட்டோஸும் போடணும்னு ஆசை. பட் அதுக்கே நமக்கு 1 hour டைம் வேணும் கரெக்டா. ஸோ தான் ஒரு சில நம்ம டைமண்ட் ஸ்டார்ஸ், கோல்டு, சில்வர்ஸ் இந்த மாதிரி ஒரு சில பேரோட போட்டோஸ் நான் ஆட் பண்ணிருக்கேன். இன்னும் இது போக நமக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸோ நம்ம விஷயங்கள் நம்ம என்னதான் நம்ம டிராவல் பண்ணியிருந்தாலுமே ஹியூமன்ஸ் கரெக்டா, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும், நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒன்னா இருந்து ஒரு டீம் ஒர்க்காக இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா காமிச்சு ஸோ டீமா சக்சஸ் பண்ண முடியும். நம்ம விஷயத்த டீம் ஒர்க், நம்ம தனியா பண்றதுக்கும் டீம் ஒர்க் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கா, டிஃபரன்ஸ் எல்லாமே காமிச்சு கொடுத்த ஸோ நிறைய டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் நேம்ஸ் எல்லாரும் காமனா நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அண்ட் முக்கியமா நம்மளோட அசோக் சார், ஸோ சீனியர் சேல்ஸ் மேனேஜர், ஸோ அவருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா பிசினஸ்க்குள்ள எதுவுமே சொன்ன மாதிரி தான். ஸோ டீச்சரா இருந்து நம்மளோட டவுட்ஸ், நம்ம ப்ராடக்ட் நாலேஜா இருக்கட்டும், இல்ல பிசினஸ் பிளானா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்னைக்கு தமிழ்நாடு பிசினஸ் வந்து எங்கேயோ இருந்த பிசினஸ் இந்தியா நம்ம பிசினஸ் கம்பேர் பண்ணும்போது, பட் அதை இன்னைக்கு இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கும் அவங்க திரும்பி பார்க்குற அளவுக்கு எங்க இருந்தா பிசினஸ் கொடுக்குறாங்க, ஸோ இங்க இருந்து எப்படி கொடுக்குறாங்க, இங்க இருந்து பிசினஸ் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா ஓகேங்களா. 0 இருந்து பிசினஸ் இன்னைக்கு டெல்லியில நம்ம மேனேஜ்மெண்ட் திரும்பி பார்க்குற அளவுக்கு, நமக்குன்னு ஒரு தனியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு நம்மளோட சேல்ஸ் மேனேஜர் அசோக் சார் தான் ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ அவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைம்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்படி கொடுக்கலாம். ஸோ சாரி டைரக்ட் வந்து உங்க டீமுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணுமா, நிறைய விஷயம் நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க. என்ன டவுட்னாலுமே அந்த டைமுக்கு ஆன் டைமுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சார் உங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.
ஏன்னா இது எல்லாமே சேர்ந்து தான் இன்னைக்கு நான் இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஒருத்தரோட சக்சஸ் ரீசன் வந்து நம்ம மட்டுமே இல்லை, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே நம்ம சுத்தி இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் நமக்காக சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி இவங்களுமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்தா, இந்த பிளாட்ஃபார்மை நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்தா நம்மளோட மேனேஜ்மெண்ட், ஸோ நம்மளோட எம்டிஆர் இருக்கட்டும், ஸோ நம்ம டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் நம்ம கொடுத்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? என்ன ரீசன் அப்படின்னா பல கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு கௌதம் பாலி சார் வந்து இந்த கவுண்ட் அண்ட் எபோவ் மீட்ல கேட்ட கொஸ்டின். எத்தனையோ கம்பெனிஸ் ரிஜிஸ்டர் ஆகிக்கிட்டு தான் இருக்கு டேரக்ட்ஸ் இல்லைங்க. பட் ஏன் வெஸ்டீஜ் அப்படிங்கிற கம்பெனி மட்டும் இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் என்ட்ரி ஆயிருக்கு, 36வது இடத்துல வந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, லக்ல வந்துட்டாங்களா? எவ்வளவு கம்பெனிஸ் வந்தாங்க, பட் இவங்க லக்ல வந்துட்டாங்களா? இல்ல. கரெக்டா? சரி, வந்தது காரணம் என்ன? அவனோட பிளானிங். ஒவ்வொரு வருஷம் என்ன பண்ணணும், நம்ம நெக்ஸ்ட் என்ன போகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க மிஷன் விஷன் கரெக்டா இருந்திருக்கு. அவங்களோட கோல் மட்டும் இல்லாம அவங்க வந்து தொலைநோக்கு பார்வை மட்டும் இல்லாம அதை அடையிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது சின்ன சின்ன ஸ்டெப்ஸா தான் அதை எடுத்து பண்ணிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு 16 வருஷம் முடியும் போது இன்னைக்கு இவ்வளவு பெரிய கம்பெனிஸா இருந்திருக்காங்க. 2004 எவ்வளவு கம்பெனி ஸ்டார்ட் ஆயிருக்கும். வெஸ்டீஜ் அப்படிங்கிற கம்பெனி ரிஜிஸ்டர் ஆகும்போது எக்கச்சக்க கம்பெனி செலக்ட் ஆயிருக்கும். எத்தனை கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க, பட் இன்னைக்கு யாருமே இல்லை. கரெக்டா? ஸோ அது காரணம் லக் அப்படிங்கிற விஷயம் இல்லை, அவங்க பண்ண ஒவ்வொரு விஷயம் சின்ன சின்ன விஷயம் இன்னைக்கும் அவங்க எடுத்திருக்காங்க. அடுத்த வருஷம் நம்மளோட 2022-23 டேன் ஓவர் வந்து 5000 கோடியா மாத்தணும் அப்படிங்கிறது இன்னைக்கு 2700 கோடி 2700 கோடி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதை அவங்க டபுள் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பண்ணா மட்டும் போதுமா, அதை ஆசைப்பட மட்டும் போதுமா, அதுக்கான ஸ்டெப்ஸ் கரெக்டா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவங்க பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன விஷயம் இல்லை. ஸோ யோசிச்சு பாருங்க, அவங்க இல்ல கம்பெனி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு அவங்க அந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னா கம்பெனில நெக்ஸ்ட் லெவல் போச்சுன்னா, நம்ம ஜாபுக்கு போறோம், நம்ம கம்பெனி நெக்ஸ்ட் லெவல் போச்சுன்னா இது மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும், வேற என்ன பண்ண முடியும்? கரெக்டா? எதுவுமே பண்ண முடியும். பட் வெஸ்டீஜ் அப்படிங்கிற இந்த டைரக்ட் கம்பெனி நெக்ஸ்ட் லெவல் போச்சு அப்படின்னா நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஆசைப்படணுமா இல்லையா? இன்னைக்கு வேலைல 36வது இடத்துல இருக்கும்போதே இன்னைக்கு இத்தனை பேர் இங்க இன்கம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப நீ வேலைல டாப் 10க்குள்ள வரும்போது இங்க எத்தனை பேர் இன்கம் வாங்குவாங்க? கம்பெனி டாப் 10க்குள்ள வரது விஷயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எல்லா ஃபீல்டும் எல்லா கம்பெனி டாப் 10ல இருக்காங்க. பட் நம்ம கம்பெனி ஏன் வரணும்? இந்த கம்பெனி வந்துச்சு அப்படின்னா இதன் மூலமா எத்தனை பேர் லைஃப்ல அவங்க லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஈவன் பேண்டமிக் சிச்சுவேஷன்ல எத்தனை நம்பர் 1 கம்பெனியா இருக்கணும், யாருக்கு இன்கம் போச்சு, எந்த ஃபேமிலிக்கு இன்கம் போச்சு, எல்லாம் லாக்டவுன், எல்லாம் க்ளோஸ், கம்பெனி க்ளோஸ், இன்கம் கொடுக்க முடியல. ஆனால் நம்ம கம்பெனில எல்லாருக்குமே இன்கம் வந்துருச்சு. ஈவன் என்னோட க்ரோத் இந்த லாக்டவுன் தானே ஸ்டார்ட் ஆச்சு. எல்லா லைஃபும் ஜீரோ இருக்கும் போது என் லைஃப் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சேஞ்ச் மாறி இருக்கு. கரெக்டா? நம்ம கம்பெனிக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், எந்த அளவுக்கு அவங்க செதுக்கி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிற நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? மெசேஜ் அப்படிங்கிற விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அண்ட் இந்த மீட் பார்த்துருக்க எல்லாருக்குமே நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா அந்த கிஃப்ட் வெஸ்டீஜ் அப்படிங்கிற விஷயம் அந்த 7 லிட்டர் மேஜிக் தான் நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு அந்த வேல்யூ யூஸ் பண்ணேன் அப்படின்னா நம்ம கையில என்ன இருக்குன்னு தெரியாம இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு பழங்காலத்து பொருளோட வேல்யூ வந்து நம்ம பக்கத்துல எங்க கொடுத்தா தெரியாது, அது எங்க கொடுக்கணும், மியூசியத்தை கொடுத்தோம் அப்படின்னா வேல்யூ தெரியும். அதே மாதிரி தான் இங்க இருக்க எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வெஸ்டீஜ் அப்படிங்கிற நம்ம கொடுத்துருப்போம் நிறைய பேருக்கு. பட் அது வேல்யூ யார் வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொருளோட ஒர்த்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மேபி எனக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இத்தனை வருஷம் வெளியில ஏதோ சோப்பு பேஸ்ட் குட்டினாலும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், எனக்கு எதுவுமே கொடுக்கல. பட் அதை நான் ஒரு வருஷம் தான் மாத்தி யூஸ் பண்ணேன். இன்னைக்கு யாராவது இந்த அளவுக்கு மாத்தி கொடுத்துருக்கு. கரெக்டா? இதே விஷயம் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமா எடுத்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? விட்டுட்டு போறதுக்கு நம்ம 1000 ரீசன் யோசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த வெஸ்டீஜ் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டு போனோம் அப்படின்னா நான் பல ரீசன் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்டே என் ஃப்ரெண்டு பண்ணிட்டு இருக்கா, நான் வந்து 100% நம்புறேன், ஃப்ரெண்ட் தான் போறேன், ஃப்ரெண்ட் தான் நம்பி போவேன் அப்படின்னு நான் பேருக்கலாம். கரெக்டா? பட் ஏதோ ஒரு விஷயம் நம்பிக்கை சில மாதிரி விட்டுட்டு போறதுக்கு 1000 காரணம் யோசிக்கலாம். பட் பண்றதுக்கு ஒரு காரணம் யோசிங்க. நம்ம லைஃப் எங்க இருக்கும், நம்ம ஃபியூச்சர் எங்க இருக்கு, சோ எந்த அளவுக்கு நம்ம சேஃப் பர்சனா இருக்கும் அப்படிங்கிற யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? யோசிங்க அப்படின்னா நீங்க இருக்கிற இடம் கரெக்டா இருக்கீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இத்தனை பேர் லைஃப் இங்க மாறி இருக்கு, எத்தனை பேர் லைஃப் அவங்களுக்கு அப்புறம் வெஸ்டீஜா நீங்க வந்து சேஃப் பர்சனா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பாத்தீங்கன்னா புரியும் நம்ம ஏன் இங்க பண்ணணும், நான் ஏன் இங்க பண்ணிட்டு இருக்கேன், ஏன் இவ்வளவு தூரம் இங்க பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. ஓகேவா? அண்ட் லாஸ்டா ஸோ கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு என் லைஃபை மாத்திருக்கா அப்படின்னா நான் அடிச்சு சொல்லுவேன், இந்த மீட் பார்த்துருக்க எல்லாரோட லைஃபும் மாற்றும். ஓகேங்களா? என்னால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற விஷயத்தை காமனா கொடுக்க முடியும். பட் இதை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களோ, நீங்க இதை உங்க லைஃப்ல எந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்களோ அதுலதான் உங்களோட லைஃப் மாறப்படுது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே காமனா கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க, நீங்க அதை எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறதான் உங்க லைஃப் மாற போகுது. ஸோ கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட எண்ணங்களை கரெக்டா வச்சுக்கோங்க. எண்ணங்களை கரெக்டா வச்சீங்க அப்படின்னா கரெக்டா நீங்க நினைக்கிற விஷயங்கள் கரெக்டா நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் சின்ன விஷயம், நம்ம ஏரோப்ளைன் தெரியுமா, நம்ம பண்ற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஸ்ட்ராங்கா கரெக்டா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஏரோப்ளைன் நீங்க நோட் பண்ணிருப்பீங்கன்னா அவ்வளவு பேர் ஜெய்ஜாண்டிக்கான விஷயம் கரெக்டா. அது ஜெய்ஜாண்டிக்கான ஒரு ஆப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அது ஒரு டெஸ்டினேஷன்ல இருந்து இன்னொரு டெஸ்டினேஷன் பார்த்து போகக்கூடிய டிராவல்ல அந்த அந்த ஏரோப்ளைன் நினைச்சீங்க அப்படின்னா நம்ம ப்ரொடெக்டர் எடுத்துக்கோங்க, கம்பேர் பண்ணிக்கோங்க. அதோட சைஸ் அப்படி இருக்கு, நம்ம ப்ரொடெக்டரோட சைஸ் அப்படி இருக்கு. நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிருக்கோம் காம்பஸ் அந்த ஜாமெட்ரி பாக்ஸ்ல. அதுல 1 டிகிரி 2 டிகிரி பெரிய சேஞ்சஸ் இருக்காது கரெக்டா. பட் அந்த ஏரோப்ளைன் போகக்கூடிய டிராவல்ல அந்த ஜேர்னி இங்க இருந்து சென்னையில இருந்து இப்ப திருவனந்தபுரம் போகுது இல்ல டெல்லி போகுது அப்படின்னா 1 டிகிரி 2 டிகிரி சின்ன சேஞ்சஸ் தான், ஒரு மைனூட் சேஞ்சஸ் தான். பட் அந்த ஒரு சின்ன டிகிரி சேஞ்சஸ் அப்படின்னா அது போய் நிற்கக்கூடிய இடம் எங்க போய் நிற்கும், டெஸ்டினேஷனே மாறிடும் கரெக்டா.
அதோட வே மாறும். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நீங்க ஒரு விஷயம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இருக்கிற இடம் கரெக்டான இடத்துல இருக்கிறோமா, கரெக்டா எல்லாமே பண்ணிட்டு இருக்கோமான்னு பாருங்க. சின்ன விஷயம் நம்ம தப்பா பண்ணிட்டு இருந்தாலுமே, சின்ன விஷயம் நம்ம போற வழியில தப்பா இருந்துச்சுன்னா கூட நம்ம லைஃபே கொண்டு போய் சேஞ்ச் பண்ணி விட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. வேற எங்கேயும் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அப்படி இல்லாம நீங்க போற வழி கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கரெக்டான வழினா தைரியமா நீங்க பார்த்துட்டு இந்த வழியில போய்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதான் ஷேர் பண்ண நினைச்சேன். என்னோட சக்சஸ் வழி கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சிருக்கேன். அண்ட் இது மூலமா நீங்க இன்ஸ்பயர் ஆகிறதோ, மீட்டிங் சூப்பரா இருந்துச்சு அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. இங்க இருந்து நான் பண்ண மிஸ்டேக்ஸ் நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வரீங்க அப்படிங்கிற லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா. இங்க நாளைக்கு நீங்க இன்கம் பண்றதுக்கு இங்க உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ், இந்த விஷயங்கள் நான் பண்ணாம இருந்தா இங்க இன்கம் பண்ணிருப்பேன், இல்ல இந்த விஷயம் நான் பண்ணாதான் இதுக்கப்புறம் நான் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தோணும். கரெக்டா அந்த விஷயங்களை மட்டும் இந்த மீட்ல இருந்து எடுத்துக்கோங்க. எடுத்து அடுத்த ஒரு வருஷத்துல நீங்களும் இதே மாதிரி ஈவினிங் உங்களோட ஜேர்னியை நான் இதே மாதிரி யூடியூப்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ கடைசி ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த ஸ்லைட்ஸ் நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். So very great, Jihan. In fact, ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங் அப்படின்னு சொல்ல முடியும். அட் திஸ் ஏஜ் 20 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண இடத்துல இன்னைக்கு வந்து ஒரு 1 lakh plus இன்கம் ஸ்டாண்டர்டா கன்சிக்யூட்டிவா இந்த இன்கம் நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு 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 வாய்ப்பை வந்து இது இருக்கு, வெஸ்டீஜோட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றீங்க. இன்ஃபேக்ட் நான் இந்த ஜேர்னி அதாவது நீங்க பேச 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 நான் நிறைய கொஸ்டின்ஸ் நான் ஆக்சுவலாக எழுதி வச்சேன். ஒரு 10 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நான் எழுதி வச்சேன். ஆனால் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆல்ரெடி உங்களுடைய நீங்க பேச பேச அதுக்கான பதில்கள் அங்கேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ எனக்கு மெயினாக வந்து ஒரு 2 கொஸ்டின் நான் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இன்ஜினியரிங் பிடிக்காது ஆர் இன்ஜினியரிங் தெரியாது, இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணீங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி தெரியாது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு இன்ஜினியரிங்ல டிப்ளமோ முடிச்சுட்டு இப்போ பியும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தட் இஸ் உங்களுக்கு என்னன்னே தெரியாது, ஆனால் அதில் வந்து உங்களோட தொடர்ந்து போயிட்டு இருக்கீங்க. நெட்வொர்க் இண்டஸ்ட்ரினா என்னன்னே தெரியாது, ஆனால் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில தொடர்ந்து நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஸோ நான் கேட்க ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சம்வேர் லைக் ஏன்னா இந்த மாதிரி நீங்க நிறைய பேர் வந்து ஒரு கோல் இல்லாம ஏதோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்றாங்க, அதோட போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல என்ன ஒரு குவாலிட்டி உங்களை அதை சக்சஸ்ஃபுல்லா அதை மாற்ற வைக்கிறதுக்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ அந்த விஷயம் இந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்லா மாறி இருக்கேன், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மைண்ட் செட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ என்னோட மைண்ட் செட் ஓகேங்களா, மைண்ட் செட்டும் என்ன கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற வேர்டு, இந்த 2 வேர்டு தான் இந்த ஃபீல்ட்ல நான் இங்க சக்சஸ்ஃபுல்லா வச்சிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா வேலை நீங்க எங்க செக் பண்ணி பாருங்க, வேற எங்கேயுமே வந்து இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இதுக்கான ரீசன்ஸ் உங்களுக்கு சொல்லி தரல எங்கேயுமே. கரெக்டா ஈவன் எனக்குமே நான் எங்கேயுமே லேர்ன் பண்ணிக்கல. இந்த ஒரு ஃபீல்ட்ல தான் கன்சிஸ்டன்ஸா கண்டினியூஸா ஒரு விஷயத்த பண்ணா அப்படின்னா சக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் இங்க தான் நான் உணர்ந்தேன். ஓகேங்களா, இங்க நான் ஃபீலே பண்ணேன். அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இருந்தனால தான் இன்னைக்கு நான் இங்க பண்ணியிருக்கேன். மேபி எனக்கு வந்து என்னோட காலேஜ்லயோ இல்லை ஸ்கூல்லயோ அங்க அவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேபி அங்கே நான் நெக்ஸ்ட் நம்ம வளர்ந்துருக்கலாம். பட் யாருமே சொல்லி தரல. அதுக்கு அவங்க நிறைய பேருக்கு தெரியவே இல்லை கன்சிஸ்டன்சியோட பவர், அதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியல. பட் இந்த ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஓகேங்களா, ஒவ்வொருத்தருக்கும் இந்த விஷயம் வந்து ரொம்பவே புரிஞ்சிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி கண்டினியூஸா ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம எங்க கொண்டு போய் நிப்பாட்டும், நம்ம க்ரோத் எங்க இருக்குங்கிறத ஈஸியா எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்க லேண்ட் பண்ணி கொடுக்கணும், டூப்ளிகேட் பண்ணி கொடுக்கணும். அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நான் இங்க நிக்கிறதுக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் இங்க நிக்க வச்சிருக்கிறதுக்கும் காரணமா இருக்கும் நான் நினைக்கிறேன் சார். சூப்பர். ஏன்னா அந்த கன்சிஸ்டண்டா பண்ணக்கூடிய வேலையில தான் சக்சஸ் அப்படிங்கிறத உணர்த்த ஆரம்பிச்சிருக்கீங்க. பிகாஸ் ஈவன் எனக்கு வெஸ்டீஜ்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணி அவங்க யோசிக்கிறது என்னன்னா, இதுல பணம் சம்பாதிக்க முடியாது, இதுல சர்வை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க வேற வேற கம்பெனிஸ் அப்படிங்கிற மாதிரி போக ஆரம்பிப்பாங்க. பட் கிளியரான ஒரு வார்த்தை, இன்ஃபேக்ட் நறுக்கு தெரிச்ச மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. தட் இஸ் எந்த வேலை செஞ்சாலும் அதுல கன்சிஸ்டண்டா செஞ்சாதான் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் வெரி குட் ஆன்சர். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்க டீம்ல இப்போ வந்து எவ்வளோ பிரான்ஸ், எவ்வளோ சில்வர், எவ்வளோ கோல்டு, எவ்வளோ டைமண்ட், அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் நம்பர்ஸ் ஒரு ஐடியா இருக்கா? ஓகே, ஸோ டைமண்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா டீம்ல இன்னைக்கு 3 டைமண்ட் டைட்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஸ்டார் டைட்டர்ஸ் அண்ட் ஸ்டார் டைட்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் வந்து 5 to 6 கோல்ட் டைட்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் எக்கச்சக்க பிரான்ஸ் அண்ட் சில்வர் டைட்டர்ஸ் எக்கச்சக்கமா இருக்காங்க. ஆவரேஜா இன்னைக்கு மந்த்லி என் டீமை மட்டுமே இன்னைக்கு ஆவரேஜா 40+ 30+ மெம்பர்ஸ் மந்த்லி இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க, ராயல்டி இன்கமா. கிரேட். என்னோட கேள்வி என்னன்னா, 20 வயசு ஒரு பையன் ஒருத்தர் போய் பார்த்து பேசும்போது சேம் லைக் நீங்க சொன்ன மாதிரி ஆனுவல் இன்கம் 12 லட்சத்துக்கு மேல அப்படிங்கும் போது நம்ப மாட்டாங்க. அப்ப இவ்வளவு பேரு நீங்க உருவாக்கி இருக்கீங்க, அவங்களுக்கும் அவங்களுடைய இன்கம் வளர்த்துக்கு உருவாக்கி இருக்காங்க. ஸோ ஒரு சின்ன பையனா உங்களை பார்த்து ஒரு 20 வயசு பையன் நம்ம கிட்ட ஒரு பிசினஸ் சொல்ல வர்றத நிறைய பேர் ஏத்துக்காம போயிருக்கலாம், சில பேர் கிண்டல் பண்ணிருக்கலாம். நான் சொல்றது உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இதை தாண்டி எத்தனையோ பேர் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அப்பெல்லாம் உங்களை எப்படி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க, உங்க மைண்ட நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? கண்டிப்பா இந்த ஃபீல் எனக்கு ரொம்ப டஃபஸ்டான விஷயம் என்ன அப்படின்னா அதுதான். என்ன விஷயம்னா என்னோட ஏஜ்ங்கிற விஷயம் ஃபேக்டர் ரொம்ப கம்மி தான் இருந்துச்சு.
என்னோட ஏஜ் சின்ன விஷயம். நான் எது பண்ணாலுமே சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கும் ஓகேங்களா. இவன் என்னடா சொல்லி கேட்கறது அப்படிங்கிறதா. ஏன்னா ஒரு 20 வயசு 30 வயசு 40 வயசுல அவங்க பாக்குறோம், இல்ல வந்து ரிச்சர்ட் பர்சன்ஸை பாக்குறோம் அப்படின்னா கூட அவங்க என்னோட ஏஜ் கூட கம்பேர் பண்ணும்போது இவன் இவன் சொல்றத வச்சு நம்ம எந்த அளவுக்கு பிலீவ் பண்ண முடியும், இதுல அவன் எந்த அளவுக்கு கொஞ்சம் பேராக டேரக்டமா பண்ணிருப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த தாட் கண்டிப்பா எல்லாருக்கும் இருந்துச்சு இல்ல. இவன் நானுமே ஃபேஸ் பண்ணேன். ஈவன் நம்ம யார்ட்டையாவது பிளான் கொடுக்கும்போது கூட ஒமிட் பண்ணிருக்காங்க, ஃபேஸிங் நேரம் ஒமிட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அது பெருசா கண்டுக்க மாட்டாங்க, இவன் தானே அப்படிங்கிற ஒரு டேரக்டனமே இருக்கும் ஓகேங்களா. அந்த விஷயம் இருந்துச்சு. பட் அந்த விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட விஷயம் நம்ம காமிக்கணும் ஓகேங்களா. இன்னுமே வந்து நான் வந்து அந்த ஒரு மைண்ட் செட்லயே இல்ல. சோ நான் வந்து ஒரு விஷயத்த புதுசா பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம வந்து அவங்களுக்கு வெளியில ஓப்பன் அப் பண்ணி காமிக்கணும் ஓகேங்களா. அது காமிக்கிற விதம்ங்கிறது இங்க நம்ம டிராவல் பண்ணும்போது அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்றோம்ல, நம்மளே டெவலப் பண்றோம்ல, அப்படி பண்ணும்போது நம்ம கிட்ட அவங்க சேஞ்சஸ் பார்ப்பாங்க. இவ்வளவு நாள் என்ன பார்த்ததுக்கும் ஓகே, இத்தனை வருஷமா இத்தனை மாசமா என்ன பார்த்த என்னை சுற்றி உள்ளவங்களுக்கும் இல்ல அது பேசனுக்கும் இதுக்கப்புறம் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு 3 மாசம் இல்ல 6 மாசத்துக்கு அப்புறம் பாக்குறதுக்கும் சின்ன டிஃபரன்ஸ் நான் காமிக்கணும். அது வந்து பர்சனல் க்ரோத்தா இருக்கலாம், என்னோட வே ஆஃப் ஸ்டைலா இருக்கலாம், எல்லா விஷயத்தும் ஒரு சின்னதா யூனிக்கா மத்த பசங்களுக்கும் இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறது சின்ன டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸ் அவங்கள என்ன நோட் பண்ணி வைக்கும், இது ஏதோ வித்தியாசமா பண்றான்டா அப்படின்னு. அந்த விஷயம் தான் அவங்கள வந்து ஓகே அவன் என்ன சொல்ல வராங்கிறத கேட்கறதுக்கு எனக்கு அந்த டைமை வாங்கி கொடுத்துச்சு. அந்த டைம் கொடுத்தனால இன்னைக்கு அவங்களுக்கு என்னால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ நான் நார்மலா அந்த ஒரு க்ரோத் சின்ன பர்சன் கூட 3 மாசம் 4 மாசம் எடுத்து டைம் நம்ம பர்சனலா நம்ம டெவலப் பண்ற விஷயங்கள், அந்த அப்ரோச் பண்ற விதமா இருக்கும்ல, வே ஆஃப் ஸ்டைல், நம்ம ஸ்டைல் இருக்கும்ல, இவ்வளவு நாள் இருந்த ஸ்டைலுக்கும் இதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஷனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயத்த நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அந்த விஷயம் அவன் நோட் பண்ண ஆரம்பிச்சு 5 பேர் நிக்கும்போது கூட நான் தனியா தெரிய ஆரம்பிச்சேன் ஓகேங்களா. என்ன ரீசன்னா என்னோட வே ஆஃப் ஸ்டைல் எல்லாமே டிஃபரன்ஸா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளா தெரிய ஆரம்பிச்சேன், ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சேன். அதுல இருந்தா அவங்க எனக்கு டைம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த டைம் கொடுக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம அவங்க கிட்ட கொடுக்கணும், கரெக்டா கொடுக்கணும். வெரி கிரேட். ஏன்னா ஐடென்டிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உங்களோட ஐடென்டிட்டியை நீங்க கரெக்டா அந்த இடத்துல புரிய வைக்கிறதன் மூலமாக ஸோ இந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்க ஏற்படுத்திருக்கீங்க. அடுத்ததா எஸ், நிச்சயமா உங்க பேரண்ட்ஸ் ஒரு எஜுகேஷனை கொடுத்தோம், எஜுகேஷனுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கோம், ஒரு டிப்ளமா அப்படின்னு படிக்கும்போது இருந்தாலும் சரி, இப்போ பிஇ படிக்கும்போது இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கனவு வந்து என்ன அப்படின்னா நம்ம பையன் நல்லா படிச்சு வேலைக்கு போய் காசு நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி நடுவில் 600 ரூபா வருமானம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு நக்கல் பேச்சு அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்திருக்கலாம். பட் இப்போ வெஸ்டீஜ்ல நீங்க செய்யக்கூடிய வேலை இந்த 1 lakh பிளஸ் இன்கம் வாங்கும்பொழுது அவங்களுடைய இப்ப எப்படி உங்களை பாக்குறாங்க? கண்டிப்பா. சோ இது வந்து கண்டிப்பா இருந்திருக்கும் ஓகேங்களா. என்ன விஷயம் அப்படின்னா இன்கம் அப்படிங்கிறது 1 lakh அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் இது தாண்டி ரெகக்னேஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஸோ அதுவுமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் ஓகேங்களா. இவ்வளவு நாள் வந்து நம்மளை பார்த்த விதம் அப்படிங்கிறது சின்ன பசங்க எதுவுமே வந்து ரொம்ப ஒரு மெசேஜா காணிக்க மாட்டாங்க. ஈவன் நான் வந்து அந்த டைம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இருக்கட்டும், இல்லை வந்து ஃபோன் கால்ஸ் பேசும்போது டவுன்லோட் பேசும்போது ஏதோ வந்து நம்ம தேவையான விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், இல்லாட்டி ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம் சொல்லி அதுக்கான ஒரு நம்மளை வந்து காலர் பண்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ஈவன் என்னோட வீட்லயுமே ஓகேங்களா. டைமுக்கு சாப்பிட மாட்டோம், ஏன்னா ஏதாவது ஃபோன் கால்ஸ் இருப்போம், யாருக்கா நம்ம பிளான் கொடுத்துட்டு போவோம், அந்த டைம்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, வெளியே ஒர்க் கொடுப்பாங்க, அந்த மாதிரி டைம் எல்லாமே வந்து அவங்க மீட் பண்ணுவோம். அந்த டைம்ல வந்து கொஞ்சம் அவங்களை விட்டு நம்ம வித்தியாசமா பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அந்த டைம்ல ரொம்ப நம்ம தள்ளி வச்சு பார்த்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெகட்டிவ் அந்த இடத்துல நிறைய கொடுத்துருக்காங்க. பட் இன்கம் எப்போ 1 lakh கிராஸ் ஆரம்பிச்சோம், 1 lakh கிராஸ் ஆகும்போது கூட வீட்லயுமே அதே தான். வெளியே என்ன சொல்றாங்க, 1 மாசம் எடுத்துட்ட இதே நம்ம நம்பி இருக்க முடியுமா, இப்போ ஒழுங்கா படிச்சேன் அப்படின்னா லைஃப் ஃபியூச்சர் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஓகேங்களா. அது எப்போ கண்டினியூஸா லைஃப்ல கண்டினியூஸா அந்த இன்கம் வர ஆரம்பிச்சோ அப்பதான் ஓகே பையன் கரெக்டான இடத்துல தான் இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட டைம், என்னோட பர்சனல் டைம் எல்லாமே எனக்காக கொடுத்துருவாங்க. எனக்கு இந்த டைம்ல எனக்கு வந்து ஃபோன் கால்ஸ் இருக்கு, இந்த டைம்ல எனக்கு மீட்டிங்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களே புரிஞ்சுப்பாங்க, அதுக்கான டைம் கொடுத்துருவாங்க. ஈவன் எந்த ஒர்க்கா இருந்தாலும் ப்ரௌடா வச்சுருக்காங்க, பையன் வந்து மீட்டிங்ல இருக்கான், சார் முடிச்சுட்டு தான் வருவான், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற விஷயம். அது சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிறது வந்து இந்த இன்கம்க்கு அப்புறம் நான் தைரியமா வீட்டில் பார்க்கலாம், நான் சுத்தி இருக்கவங்க டைம் பார்க்கலாம். அதோட பெருசா நமக்கான ரெகக்னேஷன் எதுவுமே இருக்காது, மதிப்பு எதுவுமே இருக்காது வச்சுக்கோங்க. பட் இந்த இன்கம்க்கு அப்புறம் ஒரு க்ரோத்துக்கு அப்புறம் பர்சனல் லைஃப்ல இந்த அளவுக்கு க்ரோத் வந்ததுக்கு அப்புறம் டோட்டல் லைஃபே மாறும். பார்க்குற விதமே வந்து ஒரு செலிபிரிட்டி பார்க்குற மாதிரி ஒரு வித்தியாசமா பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இந்த இடத்துல நிற்கும் போது நம்ம அதை ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைலே வந்து மாறிடும். அந்த வித்தியாசமான லைஃப்ல என்டர் ஆகும் நம்ம. கிரேட். இப்போ டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நீங்க டோட்டலா நியூ, எதுவுமே தெரியாது. அண்ட் இன்ஃபேக்ட் நடுவில் உங்களுக்கு வந்து பல பைனரி கான்செப்ட்ஸ், வெஸ்டீஜோட கான்செப்ட் இதெல்லாமே இருந்தபோது அப்போ ஈவன் தான் ஒரு பிளான் ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் கொடுத்துருந்தா கூட பட் உங்களுக்கு பெரிய அதுல வந்து ஒரு அதை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அன்னைக்கு இருந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அப்பதான் டைரக்ட் செல்லிங் என்னன்னு பார்க்க வரீங்க உள்ள. அப்படி இருக்கும்போது வெஸ்டீஜ்ல ஏதோ ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு அடிச்சிருக்கணும்ல, இதுலதான் நம்ம கண்டினியூ பண்ண போறோம் அப்படின்னு. அந்த ஸ்பார்க் என்னவா இருக்கும்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஒரு விஷயம், வெஸ்டீஜ் செலக்ட் பண்ண எத்தனை கம்பெனிஸ் கொடுத்தாலுமே இதோட வெஸ்டீஜ் செலக்ட் பண்ண ஒரே ரீசன் என்ன அப்படின்னா ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா இன்னைக்கு நான் என்னோட ஏஜ்ல தான் நான் பார்க்க முடியும். நான் ஜாயின் பண்ணது காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன்.
நான் இன்னைக்கு ஒரு 5000 ரூபாய் வீட்டுல அடம் பிடிச்சி ஏதாச்சும் கொடுத்து விட ஜாயினிங் போட்டுடலாம், ஜாயினிங் ஃபீஸ் கொடுத்து. பட் நாளைக்கு நான் இங்க டீமை ரெடி பண்ணாதான் இன்கம் பண்ண முடியும். இந்த ஃபீல்ட்ல நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். டீமை ரெடி பண்ண நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சுத்தி இருக்கவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது இன்னைக்கு நான் ஜாயின் பண்ண மாதிரி அவங்களையும் ஈஸியா ஜாயின் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயம். அப்ப நான் அங்க போயிருந்தேன் அப்படின்னா யாரெல்லாம் பினான்சியலா ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க கிட்ட இந்த பிசினஸ் நான் கொடுக்க முடியும். இப்போ பினான்சியலா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்கம் அடிஷனல் இன்கம் தேவைப்படாது. அப்ப அந்த பிசினஸ் சக்சஸ் பண்றதுங்கிறது பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கும். பட் இங்க நான் விஷயம் இந்த வெஸ்டேஜ் அப்படிங்கிற விஷயத்தை எடுக்கும்போது எனக்கு ஜாயினிங் ஃபீயே தேவையில்லை, நான் எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண போறது இல்லை. வெளியில வாங்குற பொருள் தான் கடை மாற்றி வாங்க போறாங்க. இது நான் சொன்ன மாதிரி எப்படியும் வாங்கிதான் ஆகணும், இங்கதான் வாங்க போறோம்னு கிடையாது. அதை சேஞ்ச் பண்றது கண்டிப்பா யோசிக்க மாட்டாங்க. யோசிப்பாங்க, ஒரு இடத்துல யோசிப்பாங்க, ஒரு நாள் ஒரு பொருள் நல்லா இருக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதை நான் வந்து புதுசா எதுக்கு மாத்தணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி அவங்க யோசிக்கக்கூடிய டைம்ல தான் இங்க இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கண்மணி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெளியில வாங்குறதுக்கு பதிலா இங்க வாங்கி யூஸ் பண்ணி பாக்குறாங்க, ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் கொண்டு வராங்க. இந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நான் யாரையும் வந்து பெருசா கன்வின்ஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. அவங்க வந்து வெளியில வாங்குறது பதிலா இங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கொடுக்கறதுனால அவங்களுக்கும் இது வந்து சிரமமா இருக்காது. ஒரு நான் எக்ஸ்ட்ரா பண்ற விஷயமா இருக்காது. மாசம் அவங்க பண்ற எக்ஸ்பென்ஸ்ல இது போயிருந்தனால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கிவ் அப் பண்ணி கொடுக்கறதுனால ஈஸியா என்னோட ஏஜுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சர்க்கிளை என்ன டெவலப் பண்ணி கொண்டு போறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் எடுத்தேன். மற்றபடி இங்க வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் இன்கம் பண்ண முடியும், அதோட பிளான் ஈஸி கஷ்டம் அது எதுவுமே பார்க்கல. நான் நாளைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் அவங்களாலும் ஈஸியா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ண முடியும். அப்பதான் நான் டீம் டெவலப் பண்ண முடியும், அப்பதான் இன்கம் பண்ண முடியும். அந்த ஒரு விஷயம் தான் பார்த்தேன். அதனாலதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சேன், எடுத்து பண்ணவும் ஆரம்பிச்சேன். எக்ஸலண்டான வார்த்தைகள். பிகாஸ் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணும்போது அது வந்து ஒருத்தருக்கு இல்லை, நம்ம எத்தனை பேர் ரீச் பண்றோமோ அத்தனை பேருக்குமே அது வந்து ஈஸியா அப்ரோச்சபிளா இருக்கணும் அப்படிங்கறத இப்ப நீங்க சொன்ன பதிலேயே புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ வெரி கிரேட். இன்னைக்கு உங்களோட இந்த பயணம் இன்ஃபேக்ட் ஐ கேன் சே லைக் வெஸ்டீஜ்ல தான் வந்து இப்போ ஜஸ்ட் ஸ்டார்டட் அப்படின்னு நான் சொல்ல முடியும். இந்த ஒரு வருஷம் 1.5 வருஷ பயணத்துல வந்து இன்னைக்கு நிறைய பேர் உருவாக்கியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்க லைஃப் ஸ்டைல் மாத்திருக்கீங்க. இன்னைக்கு உங்க மூலமாக நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது எஸ், வெஸ்டீஜ் எப்போதுமே சொல்லும்போது லீடர்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு தலையாய ஒரு கடமை அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த வகையில ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க உள்ளுக்குள்ள வந்து இந்த ஷார்ட் பீரியட்ல அதை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நிறைய பேருக்கு அது உங்களுடைய இந்த ஸ்டோரி மூலமாக, இன்ஃபேக்ட் இது வெறும் ஸ்டோரி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டோரினா ஒரு கதைன்னு போயிடும். இது கதை இல்லை, இது வந்து ஒரு ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியில வந்து நீங்க அற்புதமா அதை வந்து காயின் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ எங்களுக்காக இன்னைக்கு உங்களுடைய டைம் ஒதுக்கி இவ்வளவு தூரம் நீங்க அந்த பிரசன்டேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது எத்தனையோ பேர் மனசுல நானும் இப்படிதான் இருந்தேன், எனக்கு என்னுடைய வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கு, என்னாலே இன்னைக்கு மாற முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இன்னைக்கு உங்களோட இந்த பிரசன்டேஷன் மூலமாக நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெஸ்டீஜ் சார்பாக நான் மற்றும் பிரணவ் பிரவீன் சீனியர் மேனேஜர் ட்ரைனிங் அண்ட் மிஸ்டர் பாலவிநாயகம் டெரிட்டரி சேல்ஸ் மேனேஜர், எங்க 3 பேர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் மேலும் மேலும் வெஸ்டீஜ்ல நீங்க வளரணும் அப்படிங்கிற ஒரு பாராட்டுகளையும் நீங்க கொடுத்து இந்த ப்ரோக்ராமை நிறைவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ஜியான் ஹசன். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ டியர் வெஸ்டீஜியன்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஸ்டார்டிங்ல நான் ஒரு கதை சொன்னேன், தட் இஸ் அந்த 4 ரகசியங்கள். என்ன இன்னைக்கு நம்மளுடைய ஹீரோ மிஸ்டர் ஜியான் ஹசன் பண்ணது அதுதான். முதல் அந்த ரகசியம்ங்கிறது நேரம், 2வது ரகசியம் அப்படிங்கிறது பணத்தை எப்படி நம்ம செலவு பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம், 3வது ரகசியம் அப்படிங்கிறது அந்த சிப்பிக்குள் முத்து அப்படின்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தை எவ்வளோ, யார்கிட்ட நம்ம எப்படி பேசுறோம், எந்த அளவுக்கு அந்த அப்ரோச் இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. அண்ட் 4வது ரகசியம்ங்கிறது அது செயல்படுத்துதல். ஸோ சம்வேர் இந்த ஸ்டோரி, ஏன்னா இன்ஃபேக்ட் நானும் இன்னைக்கு தான் முதல் முறை மிஸ்டர் ஜியான் ஹசனோட இந்த அவருடைய லைஃப் ஜேர்னி வெஸ்டீஜ்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கிறேன். பட் சம்வேர் அந்த கதையின் மூலமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது ரெண்டுமே ஒரு சேர இணைந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு கடைசியாக கிடைக்கும். ஸோ டெஃபினட்டா இந்த நேரம், பணம், இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டா பிளான் பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க, நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றிகளை நீங்க எல்லாருமே அடைய முடியும். ஸோ தொடர்ந்து இது போல இன்னும் நிறைய தலைவர்கள், வெஸ்டீஜ் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க எப்படி இதுல வெற்றி அடைஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், விஷ் யூ ஆல் த சக்சஸ் அண்ட் விஷ் யூ